கரெக்டாக தான் இது லூஸ் ஆகுது. கரெக்டாக தான் பார்க்குது. ஹலோ, சைடெல்லாம் வைக்காது. கரெக்டாக தான் வருது. இதில் கரெக்டாக வருது. இதில் வர மாதிரி தானே அதில் வரும். இப்போ மொதல் இருந்தது கரெக்டாக. இப்போ கரெக்டாக வருது. மேலே போயிடுச்சு. இப்போ மண்டை தெரியலப்பா, ரொம்ப மேலே தெரியுது. இப்போ கரெக்டாக வருது. ஓகே, ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் போல. இப்போ ஜானி, ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை போல. லைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? அண்ணாந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மேலே தூக்கணும், கீழே இருந்து தூக்கு, ஸ்டாண்டு மட்டும். ஆமாண்ணா இருக்குண்ணா, 10 நிமிஷம் விட்டுருங்க. ஏன்னா ஃப்ரீயாக அதுக்கப்புறம் யூரின்லாம் போயிட்டு வந்துட்டேன். கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம் துதிகளின் ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடி நாம் கூடுகை ஆரம்பிக்கலாம். அன்பே பிரதானம் என்ற ஒரு பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே, பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே, அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதன் பயனில்லை. என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதன் பயனில்லை. அன்பே பிரதானம்
சகோதர அன்பே பிரதானம். துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லால் பயனதில்லை. துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லால் பயனதில்லை. அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள. சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள. அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். புகழிருமாப்பு பொழிவு பொறாமை பகையணியாய பாவமும் செய்யா. புகழிருமாப்பு பொழிவு பொறாமை பகையணியாய பாவமும் செய்யா. அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சினமடையாது தீங்குமென்னாது தினமழியாது தீமை செய்யாது. சினமடையாது தீங்கு எண்ணாது தினமழியாது தீமை செய்யாது. அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகப்படவென்றும் மேன்மை பற்றோங்கும். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். ஜெபம் செய்வோம். இந்த கூடிக்கு வரும்போது நம்முடைய சகோதரர் கந்தசாமி அவர்கள் வந்து ஜெபம் செய்வார். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஒருவருக்கே சுதி கன மகிமையாவும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் எடுக்கிறோம். அப்பா தகப்பனே, ஆண்டவரே, இன்று கூட ஞாயிறு ஆராதனையில் இந்த வருடத்தில் ஒரு நாளும் நமக்கு இந்த நல்லபடியாக கூட்டி கொடுத்துருக்கிறீர்களப்பா. ஆண்டவரே, இன்று கூட தூது கொடுக்கும் சகோதரை மறித்து எங்களுக்கு கேட்கத்தக்க வண்ணமாக இந்த ஒரு நாள் முழுவதும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்று கூட வந்த சகோதர சகோதரிக்கும் வராத சகோதர சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறோம் பிதாவே. சிறு குழந்தைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் பிதாவே. மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. விசுவாச பிரமாணம் நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். தம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான எகுவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மேதேவனையே விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய தற்சர்வமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களெல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்தும் தேவனுக்கு சமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமணினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரின் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தொழிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனருக்கு அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பார்சத்தில் வீட்டிற்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்தின் பலனாகிய பரிசுத்தாவியை விசுவாசிகளடங்கிய சபைக்கு அருளி தேவ சத்தத்தை அவர்கள் வெளிப்படுத்தி பலியின் ஜீவித்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்கு உட்பட்டு முதலாம் உயிர்த்தலடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரிதனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள். ஆனால்
மனப்பூர்வமாய் செய்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்தில் அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக்க மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு ஒரு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமீன். நம்ம எல்லாம் உட்காரலாம். இந்த நாளுக்குரிய காலை தியானம் நம்முடைய சகோதரர் அப்துல் ரகுமான் அவர்கள் வந்து வாசிப்பார். இந்த நாளுக்குரிய காலை தியானம், யெகோவா நம் தேவன் சங்கீதக்காரன் கூறுகிறதாவது, கர்த்தர் எல்லாரும் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. இந்த வாக்கியம் சகலத்தையும் உள்ளடக்கிய அண்ட சராசரத்தின் உச்ச எல்லைகளையும் அதே சமயம் சிறிய மற்றும் மிகப்பெரிய ஜீவராசிகளையும் தன்னுள் அடக்கியுள்ளது. அனைத்து சிருஷ்டிகளும் அவருடைய மேற்பார்வையில் இருக்கின்றன. நம் தேவனாகிய யெகோவா அகில உலகத்திற்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கே உரிய பொறுப்புகளுக்கு அவருடைய ஞானம், வல்லமை, நற்குணம் மற்றும் பரந்த உள்ளமானது அபரிமிதமாக நிறைந்து காணப்படுகிறது. அப்படிப்பட்ட பொறுப்பிற்கு ஏற்றவராக இருப்பவரின் மன ஆற்றலை புரிந்து கொள்ள எடுக்கப்பட்ட முயற்சியில் மனித மூளை நிலை தடுமாறுகிறது. ஒருபோதும் தோல்வியடையாத ஞாபகத்திறன், ஒருபோதும் தவறாத நியாய தீர்ப்பு, ஒருபோதும் தோல்விக்கு இடமில்லாத நித்தியத்துக்கும் திட்டமிடுகிற அதே சமயம் யுகா யுகத்திற்கும் அத்திட்டத்தை பிழையின்றி துல்லியமாக நிர்ணயிக்கும் ஞானம், உயிரற்ற மற்றும் உயிருள்ளவைகளாகிய எதிர்க்கிற யாவற்றின் மீதும் ஆதிக்கம் செலுத்தி அவைகளை தம்முடைய பிரம்மாண்டமான திட்டம் நிறைவேற இசைவாய் நடத்தும் வல்லமை மற்றும் திறன், அண்ட சராசரத்தை காக்கிறதில் வருகிற அழுத்தத்தில் சோர்வுற்றிராத நித்திய கண்காணிப்பு, ஒருபோதும் உறங்காத கண்கள், எப்போதும் திறந்திருக்கிற காதுகள், எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறவரும் தம்முடைய பரந்த விரிந்த ஆளுகையில் உள்ள அனைத்து காரியங்களிலும் நிறைந்திருப்பவரை ஒரு கணம் எண்ணி பாருங்கள். ஆமென். இதனாலுக்குரிய பரலோக மன்னா நம்முடைய சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து வாசிப்பார். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. இதற்குரிய விளக்கம், கிறிஸ்து அநேகரின் நிந்தனைகளை ஏற்றுக்கொண்டது போல துன்மார்க்கத்தில் ஜீவித்து மனம் திரும்பி தேவனையும் குமாரனையும் அறிந்த பின் கிறிஸ்துவின் நல்ல போர்வீரனாகிய நாமும் அவர் நிந்தைகளை பங்கு பெற வேண்டும். அவர் பூமியில் இருந்தபோது தம்முடைய பாடுகளுக்கு சற்றும் கருதாது துன்மார்க்கரின் நடுவே நிந்தைகளையும் இகழ்ச்சிகளையும் துன்பங்களையும் சகித்து பொறுமையுடனும் அன்புடனும் மற்றவர்களுக்காக சேவை செய்தார். அவரை வெறுத்தவர்களை குறித்து அவர் ஆச்சரியப்படவில்லை. இவ்வுலகத்தார் பகைப்பார்கள் என்பதையும் அறிந்திருந்தார். ஆகையால் அவர் நிந்தைகளையும் அவமானங்களையும் குற்றச்சாட்டுகளையும் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அவரது அன்பின் உள்ளம் அவற்றை எல்லாம் பொருட்படுத்தாமல் அன்புடனும் இரக்கத்துடனும் மற்றவர்களிடம் அக்கறை காட்டியது. இதற்குரிய ஆதார வசனங்கள் சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 6-13 வரை. 69ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் முதல். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாது இருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாது இருப்பார்களாக. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், இலச்சை என் முகத்தை மூடிற்று. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. இரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்பொழுதும் அவளுக்கு பழமொழி ஆனேன். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். ஒன்றையும் வாதினாவது வீண் பெருமையினாலும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்கள் எண்ண கடவீர்கள்.
அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்பதே ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். இப்போது நாம் தேவனுடைய தூதுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பாடத்தின் தலைப்பு பரலோக தேவன் நமது தந்தை என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய அன்பு சகோதரர் ராஜு அவர்கள் தேவனுடைய தூதை பகிர்ந்து கொள்வார். அவரை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ள அன்பின் வாழ்த்தலையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கும் கூட நம்ம பார்க்க போகிற ஒரு பாடத்தின் தலைப்பு நம்முடைய அன்பு சகோதரர் சொன்னவண்ணமாக பரலோக தேவன் நமது தந்தை அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். அவர் ஹெவன்லி காட், அவர் ஹெவன்லி ஃபாதர் அப்படின்றது நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியும். இன்றைக்கு கூட நம்ம விசேஷத்த வண்ணமாக இந்த 2025 வருடத்தினுடைய முதலாவது ஞாயிறு ஆராதனை. ஸோ இந்த நாளில் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் அநேக பாடங்களை நம்ம வந்து தியானிக்கலாம். அதாவது ஒரு ப்ராஃபட்டிக்கலாக இல்லை பேரபல் இல்லை நிழலும் பொருளும், ஸோ கடைசி காலத்திற்கு தரிசனங்கள், இப்படிப்பட்ட அநேக பாடங்கள் இருக்குது. ஆனால் அந்த பாடங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் இந்த பூமியில் வாழ்வதற்கு, அதாவது ஒரு புது சிருஷ்டியாய் வாழ்வதற்கு நமக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அதை பார்ப்போம். ஓகேங்களா? ஆனால் இந்த ஒரு பாடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முழுக்க முழுக்க நம்முடைய அப்பாவை பற்றி, பரலோக தேவனை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? அன்பான சகோதர சகோதரிகள், அப்படின்னா இந்த ஒரு தலைப்பு ஒரு விசேஷமான தலைப்பு. அப்போ நம்ம யாரை குறித்து இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய அப்பா, நம்முடைய தகப்பன், பரலோக தேவன். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவர் வாழும்பொழுது நிறைய விஷயங்களை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பேசியிருக்காங்க இல்லைங்களா? அவர் வந்து முதல்ல தன்னுடைய அப்பாவை பற்றி, பரலோக தேவனை பற்றி, இந்த பூமியில் இவர்தான் நம்முடைய அப்பா அப்படின்னு எந்த இடத்துல பேசுவார்? இல்லை 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 அங்கே ப்ராஃபிட்டிக்கலான விஷயங்களை அது ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஏசாயா, உம்முடைய சித்தத்தை நம்முடைய அப்பா இவர் தான். அதாவது என்னுடைய அப்பானோட அங்கே என்ன பண்ண மாட்டாருன்னு சொல்ல மாட்டார் இல்லைங்களா? எந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய பரலோக தந்தையை பற்றி மலை பிரசங்கம் அப்படின்ற ஒரு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல பேசுகிற காரியம். ஓகேங்களா? ஸோ என்ன பேசுவார் அப்படின்னா ஜபம் பண்ணுவதற்கு சொல்லிக் கொடுப்பார் இல்லையா? அப்போ ஜபம் பண்ணுவதற்கு என்ன சொல்லிக் கொடுப்பாருன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஸோ இதுதான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூமியில நம்முடைய அப்பாவை பற்றி சரியான அட்ரஸ் யார் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ அது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் தான் நம்முடைய அப்பா, என் பிதா, நம்முடைய பிதா. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய அப்பா அவர் வந்து நமக்கெல்லாம் என்னாரு ஜீவனை, ஃபாதர் அப்படின்னா லைஃப் கிவர், ஜீவனை கொடுப்பவர் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓப்பன் பண்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம் பார்க்கணும். விசேஷமான ஒரு சின்ன விஷயம் இது இல்லைங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம தகப்பனை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்பொழுது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த ஒரு பாடம் வந்து நம்ம அப்பாவை பற்றி பார்க்குறோம், அதனால ரொம்ப சந்தோஷமா
ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கிளியராக என்ன செய்கிறாரு அப்படின்னா, ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. இந்த அப்பா அப்படின்னு கூப்பிடுகிற ஒரு விஷயம், ஒரு உரிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருந்துச்சு, வேற யாருக்கும் இல்லை. இல்லைங்களா? தேவதூதர்களுக்கு இருந்துச்சா? தேவதூதர்களுக்கு இல்லை. பழைய ஏற்பாடு நீதிமான்களுக்கு இல்லை. ஆபிரகாம் கூட நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா, யார் ஆபிரகாமுக்கும் பிதாவாகி தேவனுக்கும் இந்த ஒரு உறவு எப்படி சொல்லப்பட்டிருக்கும்? அது அப்பான்னு சொல்லப்பட்டிருக்குமா, இல்லை சிநேகிதன் சொல்லப்பட்டிருக்குமா? சிநேகிதன். இல்லைங்களா? ஸோ எப்படிப்பட்டதான ஒரு விஷயம், யாருக்குமே இல்லாத அந்த ஒரு அப்பா அப்படின்னு கூப்பிடுகிற அந்த ஒரு உறவு யாருக்குமே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்திருக்க அந்த டைமுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அப்பா அப்படின்னு கூப்பிடுகிற அந்த ஒரு விஷயத்தை, இவர் தான் என் தந்தை, அவர் மட்டும் இல்லை, உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, நம்முடைய பிதா அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல ஓப்பன் பண்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றோம்னா பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது மாத்திரமில்ல, வாசிக்கலாம். மத்தேயு 5:48. மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா எப்படின்னா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காரு. இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இவர் தான் நம்முடைய அப்பா. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ரொம்ப பரிபூரணர், பூரண சர்க்குணர். இந்த வார்த்தை நல்லா பார்க்கணும் பாருங்களேன். சர்க்குணம் அப்படின்றதுக்கும் பூரண சர்க்குணம் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்லைங்களா? பூரண சர்க்குணர் அப்படின்னு நம்முடைய பிதாவாகிய தேவனை பற்றி சொல்றதுக்கு, அவரை பற்றி அறிமுகப்படுத்துவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு தெரியுங்களா? ஆதாம் படைக்கப்பட்ட பிறகு ஒரு 4000 வருஷ காலத்துக்கு அப்புறம், ஒரு 4000 வருஷத்துக்கு எப்படியாவது ஆதாம் பாவம் பண்ணிட்ட பிறகு டெஃபினட்டா இந்த ஒரு விஷயம் போகும். இயேசு கிறிஸ்துக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவனுடைய சித்தம் தெரியும் கொஞ்சம். இல்லைங்களா? இப்படிப்பட்ட விஷயத்தில் நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இயேசு கிறிஸ்து ரேன்சம் கொடுக்கறதுக்கு கீழே வரணும்னு அவருக்கு தெரியும். பட் கீழே வந்து தான் தேவனை பற்றி அவர் பேசுகிற ஒரு விஷயம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். இல்லைங்களா? எத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருக்காரு பாருங்களேன். தன்னுடைய அப்பாவை பற்றி பேசுவதற்கு அவர் எப்படிப்பட்டவர்னா பூரண சர்க்குணர். அவர் பூரண சர்க்குணர் அப்படின்னு சொல்வதற்கு அநேக 4000 வருஷம் மாத்திரம் இல்ல, அதுக்குள்ள நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணாரு. இல்லைங்களா? அநேக தீர்க்க தரிசனம் நிறைவேறி இயேசு கிறிஸ்து வந்து சரியா என்ன பண்றாரு அப்படின்னா இவர் தான் நம்முடைய அப்பா அப்படின்றத சொல்றார். ஓகேங்களா? இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஸோ நம்முடைய பிதாவாகிய தேவனை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரிவீல் பண்ணியிருக்காங்க. இல்லைங்களா? he hath declared him. அவரை பற்றி டெலிவர் பண்ணியிருக்காங்க, அவரை பற்றி பேசியிருக்காங்க நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. இல்லைங்களா? ஸோ அப்போ என்னென்ன காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து தேவனை பற்றி பேசியிருக்கணும் இதுதான் நம்ம பார்க்கணும். 4 சுவிசேஷங்களில் அநேக விஷயங்கள், அநேக வசனங்கள் நம்ம யோவான் காஸ்பல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சுவிசேஷத்தில் எடுத்துக்கிட்டோம்னா தேவனை பற்றி பேசுகிற அநேக வசனங்களை என்ன பண்ணலாம், நம்ம நிறைய பார்க்கலாம். இல்லைங்களா? இப்படி நம்முடைய பிதாவாகிய தேவனை பற்றி, அவருடைய குணலட்சணங்களை பற்றி, அவர் இப்படிப்பட்டவர் அப்படின்றத பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா வெளிப்படுத்தியிருக்காரு, டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இது ரோதர்ஹாமில் எப்படி இருக்குன்னா அதாவது ஹேத் டிக்ளேர்ட் ஹிம் அப்படின்றது ரோதர்ஹாமில் இன்டர்பிரட்டட் ஹிம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். ஓகேங்களா? அப்போ அவரை பற்றி வெளிப்படுத்துறதுக்கும் அவரை பற்றி இன்டர்பிரட் பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. இல்லைங்களா? நம்முடைய அப்பா இப்படிப்பட்டவர், அப்படி இன்டர்பிரட் எப்படி பண்ணிருக்கணும்னா, எங்க அப்பா யார் தெரியுமா? நீதியின் அடிப்படையில் இருப்பார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பெரிய, அதாவது மிகப்பெரிய அன்புள்ளவர், த கிரேட்டஸ்ட் திங்ஸ், எல்லாரை காட்டிலும் அன்புள்ளவர். அவர் தான் ஞானம் நிறைந்தவர், வல்லமை நிறைந்தவர். இவர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் மூலமா
தேவனை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் வெளிப்படுத்திருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இல்லைங்களா? சரி, இப்படின்னா நம்ம தேவனை பற்றின வசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பற்றி சொல்லுகிற அட்ரஸ் பண்ணுகிற வசனங்கள் அநேக வசனங்கள் இருக்கு. நம்ம ஒரு அறிமுகமாக ஒரு 3 வசனங்கள் மட்டும் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சரி, நம்ம அப்பா பற்றி தானே பார்க்குறோம். அப்போ அப்பா பற்றி பேசலாம். இந்த பாடத்தில் நம்ம தான் நிறைய பேச வரோம். ஓகேங்களா? மற்றவர்களோடு நமக்கு சில குணலட்சணங்கள் வந்து வேதத்திலேருந்து படித்து நம்ம அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு எடுத்துப்போம். அதே சமயத்தில் உலக ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். எப்பொழுதுமே நான் சிலர்கிட்ட இல்லை ஒருத்தர்கிட்ட நான் பழகிட்டு இருந்தேன் அப்படின்னா, அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன்னா, அவர்கிட்ட நான் எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் என்ன செய்வேன், அவருடைய சாயல் எனக்கு கொஞ்சம் இருக்கும். அவருடைய குணலட்சணம், அவர் பேசுகிற அந்த ஸ்லேங் கூட என்ன இருக்குன்னா எனக்கு அது வட்டிக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்படி மற்றவர்களோடு நம்ம பேசும்பொழுது அநேக விஷயங்களை பழகிக்கொள்ளும் பொழுது எப்படி இருக்குன்னா, நம்ம அப்பாவோட நம்ம என்ன செய்யணும் இப்போ. அதாவது இப்போ ரசல் அவர்கள் எழுதும்போது பர்சனலாக, அதாவது தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா? இப்படி பர்சனலாக உட்காந்து நம்ம படிக்கும் பொழுது தேவன் இன்னும் எப்படிப்பட்டவர், அவருடைய குணங்கள் இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லி கொடுப்பாராம். ரொம்ப ஆச்சரியம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்பாவை பற்றி நம்ம பேசலாம். உலக ரீதியாக நான் அப்பாவை கேட்குறேன், ஒரு ஜென்ரலாக. ஓகேங்களா? பொதுவாக அப்பானா அவருக்கு என்னென்ன குணங்கள்லாம் இருக்கும்? அப்பா ஒரு குடும்பம் இருக்கு. ஓகேங்களா? ஒரு குடும்பம் இருக்கு. அதாவது அப்பா அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது ஒரு குடும்பமாக அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ சொல்லுங்க. கேரிங், ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, லவ், சேவ் தான் ப்ரொடெக்ஷன். அப்புறம் கோவப்பட்டா தண்டித்தல், பெரம்பை எடுத்து. ஓகே, ஃபேமிலியை ரன் பண்ணுறது. ஓகே, பொறுப்பு. வெரி குட். நல்ல ஒரு கைட் பண்ணுற ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தா அப்பா. சூப்பரான பாயிண்ட். அப்புறம் அட்வைஸ் பண்ணுறவர். இதுதான் பிரச்சனையே. அட்வைஸ் பண்ணாலே என்ன ஆகாது, பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அட்வைஸ் பண்ணுறது, அதான் கைட் பண்ணுற விஷயம் இல்லைங்களா? ரைட். அப்புறம் சூப்பர் சிஸ்டர், ரோல் மாடல். அப்புறம் நல்ல வழிநடத்தலாம் இருப்பார். இப்படி நம்ம அப்பாவை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய காரியங்களை அவர்களுடைய குணாதிசயங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனால் உலக ரீதியாக நம்ம எடுத்துகிட்டோம் வச்சுக்கோங்களேன். இப்போது பிள்ளைங்களாம் அப்பா கிட்ட நிறைய பேசுவாங்களா? அம்மாட்ட தான் பேசுவாங்க. அப்பாட்ட என்ன பேச மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்பா கிட்ட தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா கிட்ட தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய வந்து ஈவன் ஸ்கூலில் நடக்கிற விஷயமோ இல்லை காலேஜில் நடக்கிற விஷயமோ யாருக்கிட்ட தான் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா அம்மா கிட்ட தான். அப்பாட்ட பேச மாட்டாங்க. ஏன் அப்பாட்ட பேச மாட்டாங்க? ஒரு பயம். ஏன்னா அவர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ஒரு மரியாதை இல்லைங்களா? ஸோ இவர் எப்படிப்பட்டவர், அதாவது ரொம்ப பிஸியாக இருப்பார், வேலைக்கு போவார் வருவார், வீட்டுக்கு வந்தால் அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, பசங்களாம் சாப்பிட்டாங்களா இல்லைங்களா கேட்பாரா இல்லைங்களா? பசங்களாம் சாப்பிட்டாங்களா? வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? சாப்பிட்டாங்க. சாப்பிடலன்னா ஏன் இன்னும் சாப்பிடல, ஏன் இன்னும் தூங்கலை? அவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு கேரிங் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? தன்னுடைய பிள்ளைகளுக்காக தனக்குன்னு இருக்கிற உரிமைகளை என்ன பண்ணுவாருன்னா அந்த அப்பா விட்டு கொடுப்பார். ஒருவேளை அந்த அப்பா வந்து அவருக்கு ஏதோ ஒரு நீடு இருக்குன்னு வச்சுக்கோமே, அவருக்கு ஏதோ தேவை இருக்குது, அந்த தேவைக்கு அவர் பூர்த்தி செய்ய வேண்டிய நேரத்தில் தன்னுடைய மகன் பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டால் அப்பா என்ன பண்ணுவார்?
கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா அவருக்குன்னு எதுவுமே இருக்காது. ஆனால் அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளைகள் மேலே பாசமாக அன்பாக எல்லா காரியங்களும் செய்கிற அப்பா இந்த பூமியில் இருக்கிறாங்கன்னா நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் மேலே இருக்கிறார் இல்லைங்களா? நம்முடைய அப்பா யாருன்னா மிகப்பெரியவர், அவருக்கு மேலே யாரும் இல்லை. அவர் எப்படி, அவரோட குணங்கள் எப்படி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்பாவுடைய குணங்கள் நல்ல ப்ரொவைடர், என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஃபினான்ஷியலாக, ஃபிசிக்கலாக, எமோஷ்னலாக இல்லைங்களா? ஒரு வேளை குழந்தை வந்து எமோஷ்னலாக பேசுது அப்படின்னா அந்த அப்பா என்ன பண்ணுவார்? சிரிச்சிட்டு பேசுவாரா? இல்லைங்களா? இல்லை, எமோஷ்னலாக தான் பேசணும். ஸோ நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். பாதுகாப்பு கொடுக்குறவர் இல்லைங்களா? தன்னுடைய கரங்களை மேலே போட்டு சரியான லீடராக இருப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக ரோல் மாடல். ஓகேங்களா? எல்லா வேலையிலையும், அதாவது வேல்யூஸு, எத்திக்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எல்லா பிஹேவியர்லேயும் சரியான ரோல் மாடல். தன்னுடைய செய்கைகளின் மூலமாக என்ன பண்ணுவார்னா டீச்சராக இருப்பார். அவர் செய்யறது மூலமாக, அவருடைய கிரியைகள் மூலமாக அவர் என்ன பண்ணுவார்னா நல்ல டீச்சராக என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருப்பார் இல்லைங்களா? இப்படிப்பட்ட நம்முடைய அப்பா சாதாரணமாக உலகத்தில் இருக்கிறவங்களே இப்படி நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம்னா நம்முடைய அப்பா எப்பேற்பட்ட விசேஷத்தை ஒரு 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 அப்பா இல்லைங்களா? அப்போ அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவர் எப்படிப்பட்டவர், நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆரம்பத்தில் ட்ரினிட்டி சப்ஜெக்ட் கேட்கும் பொழுது தான் அவருடைய பெயரை தெரிந்து கொள்ளும் பொழுது வந்த ஒரு சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். அப்போ தான் நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த சந்தோஷம் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மன ரம்மியமான ஒரு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சே இருக்க மாட்டோம் இல்லைங்களா? ஏன்னா அவர் தான் நம்ம அப்பா. இப்போ இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? கிறிஸ்துக்கிட்ட கேட்கலாம். ஏன்னா வேற யார்கிட்ட கேட்க முடியாது இல்லைங்களா? அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மை பற்றி, நம்ம மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இல்லை தேவனை பற்றி அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கணும்னா வேதத்தில் இருக்கிற வசனங்கள் தான் முக்கியம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆனால் அநேக இன்சிடென்ட்ஸ், அநேக காரியங்கள் நிறைய நடந்திருந்தாலும் ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் இப்படிப்பட்டவர் அப்படின்றத புரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 10 பாயிண்ட் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். நிறைய பாயிண்ட்ஸ் அப்பாவை பற்றி இவ்வளோதானே நம்ம சொல்ல முடியாது, நிறைய இருக்குது, இன்ஃபைனைட் ஒன். பட் நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் மாத்திரம் என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அப்பாவுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம கடந்து போவோம். இல்லைனா ஜஸ்ட் ஆப்போசிட்டாக நம்முடைய அப்பா நம்ம மேலே எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இதற்கு ஏதாவது இயேசு கிறிஸ்து பேரபிள் பேசியிருக்காரா? சொல்லுங்க. நம்ம அப்பா நம்ம மேல இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் காமிச்சிருக்காருன்னு ஏதாவது ஓமைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கா? இருக்கா? எல்லா ஓமைகளும் தான். அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க. கெட்ட குமாரன் ரொம்ப அழகான ஒரு ஓமை தான். அப்புறம் ஆடுகள், ஓகே, இதுவும் நல்ல ஒரு உண்மை. அப்புறம் நான் மட்டும் பேசிட்டு இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், அதனால வேற என்னென்ன உண்மைகள்லாம் இருக்கு. நம்ம அப்பா நம்மளை எப்படி பண்றாரு, என்ன பண்றாருன்னா நல்லா ஒரு கைட் பண்ணியிருக்காரு. சரியா நம்மளை கூட்ட உட்காந்து வச்சிருக்காரு. எங்கேயே சுத்திட்டு நம்மள என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய சத்தியத்தை கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்காரு. அப்படின்னா அதுக்கு ஒரு ரிலேட்டடா ஒரு பேரபிள் இருக்கணும்ல. நானே ஏன திராட்சை செடி. எங்க அப்பா யாரு? திராட்சை தோட்டக்காரர். வாசிக்கலாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல. யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் பிதா
திராட்சை தோட்டக்காரர். மை ஃபாதர் இஸ் த ஹஸ்பண்ட்மேன். ஓகேங்களா? ஸோ நம்முடைய அப்பா யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளர். அப்போ திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளர் என்னென்ன பண்ணணும்? முதல்ல அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள அத்தி விதையை விதைக்கணும். கரெக்டா? திராட்சை விதை என்ன பண்ணா விதைக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதை பண்படுத்தணும். இல்லை, அது விதைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை பண்படுத்தணும், அப்புறம் விதை போடணும், அப்புறம் தண்ணீர் ஊற்றணும், அதுக்கப்புறம் வளரும். அப்புறம் என்ன செய்யணும்? அதை பராமரிக்கணும். களைகளை தேவையில்லாத வெளியே எடுக்கணும், தேவையில்லாத கிளைகளை ட்ரிம் பண்ணணும், உரங்கள் சாப்பாடு போடணும் அதுக்கு. அதான் தண்ணீர். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இப்படி செய்கிறவர் தான் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய அப்பா, நம்முடைய பரிசுத்த அப்பா. ஓகேங்களா? ஹூ பிளான்டட், அவர் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா விலையை செய்தவர் அவர் தான், வேற யாரும் கிடையாது. ஓகேங்களா? நாம் யாரு, அதாவது நமக்கெல்லாம் ஹோனர் அப்படின்னு சொன்னா யாரு? அதாவது அந்த தோட்டக்காரன்னா யாரு? அவர் தானே ஹோனரு, இல்லைங்களா? அந்த தோட்டத்துக்கே உரிமையாளர் அவர் தான் ஹோனர். அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் ஓனர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய அப்பா. அவர் தான் நம்ம கிட்ட இருக்கிற அந்த ட்ரூ ஒயின் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல கனிகளை கொடுப்பதற்கு, நல்ல ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை நம்ம ஜீவிப்பதற்கு அவர் தான் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சரியான கேரிங் மாஸ்டர். ஓகேங்களா? ஸோ இப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம நிறைய அவரை பற்றி என்ன பண்ணலாம் சொல்லலாம். த வேர்ட் சிக்னிஃபைஸ் நாட் மியர்லி த கேர்டேக்கர். அவரு ஒரு பாதுகாப்பவர் மட்டும் இல்லை. இங்க பாருங்களேன், இதை வாசிக்கலாம். இந்த வார்த்தை வெறுமனே பராமரிப்பாளரை குறிக்கவில்லை. வெறுமனே பராமரிப்பாளரை, அதாவது அதை கேர்டேக்கர் அப்படின்ற ஒரு விஷயம், அதை மட்டும் குறிக்கல. கேர்டேக்கர் தான் அவரு, பட் அதை மட்டும் குறிக்கல, மாறாக திராட்சை தோட்டத்தின் உரிமையாளரை குறிக்கிறது. திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளர் அவர், ஹோனர், இல்லைங்களா? ஸோ இவர் தான் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய அப்பா. இந்த அப்பா என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, அழகா உக்காஞ்சி இந்த பூமியெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி, இல்லைங்களா, அவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு ஒரு 5 நாள் இந்த மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் படைச்சிட்டு என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய தோட்டம், அவருடைய தோட்டம்ன்றது சபை தான், ரைட்டு, ஓகேங்களா? அதில் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒருத்தரை சிருஷ்டிக்கிறாரு. அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதாம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 5வது தொகுதியில் நம்ம முன்னாடி படிச்சிருந்துருக்கலாம். அதில் ஒப்புரவாதலின் மத்தியஸ்தர், தாவீதின் குமாரன், தாவீதின் ஆண்டவர் அப்படின்ற ஒரு தலைப்பில் என்ன பண்ணியிருப்பாருன்னா எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு திராட்சை செடி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாம் பரிபூர்ண மனுஷன், அவர் பாவம் செஞ்சுட்டாரு. பாவம் செஞ்சுட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல மறுபடியும் பிரான்ச் போயிட்டு தான் இருக்கு, ஆனால் பாவக்கனிகள் தான் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இதில் என்ன ஆகணும்? மெய்யான திராட்சை செடி வரணும் இல்லையா? அப்போ இந்த திராட்சை செடிக்கு ஒரு குணம் இருக்கு. என்ன குணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு செடியாக படரும். ஒரு இடத்துல, அதாவது அதை கட் பண்ணி அதோட வேர்ல இருந்து வரும் இல்லையா, அதில் ஒரே ஒரு சின்ன பிரான்ச்சை கட் பண்ணி நட்டா கூட என்னாகும்? ஏன்னா அதில் ஒரு சின்ன வேர் இருக்கும். ஓகேங்களா? அந்த வேர்ல இருந்து ஒரு பெரிய பிரான்ச்சா என்ன ஆகும்னா பிரிஞ்சிட்டு போகும். ஸோ அப்படி இந்த ஒரு மனு குலத்துக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிறந்தார், இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இப்பதான் ஓப்பன் பண்றாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி என்ன செய்யறாரு அப்படின்னா, எங்க அப்பா யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது திராட்சை தோட்டக்காரர், ஏன்னா அவர் தான் கிரியேட்டர், அவர் தான் எல்லாத்துக்கும் எல்லாமானவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல சொல்றதை நம்ம என்ன பண்றோம்? கவனிக்கிறோம், இல்லைங்களா? ஸோ அப்போ மனுக்குலம் எல்லாம் பாவத்தில் போகுது. இந்த பாவத்துக்கு பரிகாரம் கொடுக்கணும். அந்த பரிகாரம் கொடுக்கறதுக்காக என்ன செய்யறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரேன்சம் கொடுக்கறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா வராங்க. ஓகேங்களா? வந்து எல்லாருடைய பாவங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது போக்கப்படுது. இயேசு கிறிஸ்து அப்படியே ஒரு பிரான்ச் என்ன பண்ணாரு அப்படின்னா இப்போ என்ன ஆயிருக்கு? இப்போ
அதில் அந்த ஒரு திராட்சை செடிக்குள்ளே வந்து மெய்யான திராட்சை செடியாக மாறி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த செடிக்குள்ள இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்படி வந்தது நம்மளுடைய சித்தமா? வந்தது நம்முடைய சித்தமா? யாருடைய சித்தம் இது? நம்மளை யார் ஈர்த்தது? இல்லைங்களா? அப்ப நம்மளை ஈர்த்ததன் காரணம் நம்முடைய அப்பா. பேர்பட்டவன் நம்முடைய அப்பா. இவன் 6:44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். எவ்வளவு அழகான வசனம் இது இல்லைங்களா? நம்முடைய அப்பா அவர் தான் நம்ம என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளை ஈர்த்திருக்காரு. இங்க கூட்டு உட்கார வச்சதுன்னு காரணம் நாம கிடையாது, நம்முடைய அப்பா. இதுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? ஒரு பெரிய ஒரு பப்ளிக் மீட்டிங் போட வச்சு, இல்லை அப்படின்னா நம்மளை ஸ்பெஷலாக உட்கார வச்சு ஒரு இடத்துல அவருடைய அடிப்படை வேதாம சத்தியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு 55-60 சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே கான்சிகரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வர வச்சு, இல்லைங்களா, நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள வந்திருக்கிற இந்த திராட்சை செடியில இருக்கிற உண்மையா சொல்ல போனோம்னா நம்ம இன்னும் கனி கொடுப்பதற்கு ரொம்ப நல்லா வேலை செய்யுது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய அப்பா மாத்திரம்தான், வேற யாரும் கிடையாது. ஓகேங்களா? ஒருவேளை நம்ம பேசிக் சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தோங்களா? பேசிக் சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தீங்களா? இல்லை. கரெக்டுங்களா? ஒரு வேளை பேசிக் சப்ஜெக்ட் இல்லை, சபைக்குள்ள வந்துட்டு பிற்பாடு நம்மளை எல்லாரும் கைட் பண்றவங்களா? இல்லை. தேவன் மாத்திரமே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் 6 மற்றும் 7 வசனங்கள்ல. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனங்கள் முதல். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்ய. அப்படின்னா இந்த இடத்துல விளைய செய்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய அப்பா. விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்ப இது நடுறதுக்கு நடலாம், நீர் பாய்ச்சலாம், ஆனா அதுல வளர்ந்து கனிகள் கொடுக்கணும்னா யார் தான் வேணும்? தேவன் தான் வேணும், இல்லைங்களா? அப்ப ஒருத்தர் கனிகளை கொடுப்பதற்கு இங்க நாட்டுகிறவர்களும் சரி, நீர் பாய்ச்சுகிறவர்களும் சரி ஒன்றும் உதவாது. அப்ப கனிகளை கொடுக்கணும் அப்படின்னா ரீப்ரிண்ட் நம்பர் 2464 பிரதர் எழுதியிருப்பாங்க. கனிகளை அவருடைய பிள்ளைகள் கொடுக்கணும்னா நம்முடைய அப்பா மாத்திரமே உதவி செய்யணும். ரொம்ப அழகான பேரபிள் இது, இல்லைங்களா? ஸோ நம்முடைய அப்பா மாத்திரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது உதவி செய்யணும். மற்றவர்கள் என்னதான் நம்ம கனிகளை கொடுவதற்கு உதவி செய்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண முடியாது. அப்பா அவர் உதவி செய்கிற அந்த ஒரு உதவியை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பெற முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இல்லைங்களா? ஸோ இதில் நம்ம இந்த அதிகாரத்திலேயே இந்த வசனத்தில் நம்ம திருவெழுத்தில் படித்தோம் வச்சுக்கோங்களேன், நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுகிறவருக்கும் பெருமை இல்லை, விலை செய்கிறது யாரு? கடவுளுக்கு தான் பெருமை, அவருக்கு தான் ப்ரௌடு, இல்லைங்களா? அவர் தான் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா காரியங்களும் என்ன பண்ணுவார் அப்படின்னா செய்வார். வாசிக்கலாம் பாருங்களா அடுத்த வசனம். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஒருவரும் அதை சேதப்படுத்தாத அளவுக்கு அதை ஐ வில் கீப் இட் நைட் அண்ட் டே, இரவும் பகலும். அப்ப 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு நாம தூங்கும் பொழுது கூட நம்முடைய அப்பா நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, தெரியுங்களா? நம்ம விழிக்கும் பொழுது, நம்ம வேலைக்கு போகும் பொழுது, என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம செய்கிறோமோ எல்லா காரியத்திலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்முடைய அப்பா நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. இப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு விஷயம். இது அதாவது இது நம்முடைய அப்பா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வசனங்கள், பேசிக்கான வசனங்கள் தான். பட் அதனுடைய முகாந்திரம், அதனுடைய ஆழ்ந்த அர்த்தங்கள் தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே. அப்படி நம்ம உட்காந்துட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அப்பா பற்றி என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு, அப்போ அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள அந்த திராட்சை செடி இருக்கு, அதில் கொடிகளாக இருக்கும். அந்த கொடிகளில் தண்ணீர் பாய்ச்சறதுக்கும் சரி, அதில் நடுறதுக்கும் சரி செய்யலாம். ஆனால் அதை விளைய செய்யறது யார் அப்படின்னு பார்க்கும்போது, விளைய செய்யறது அப்படின்னா அது கனிகளை கொண்டு வர்றதற்கு உதவி செய்யறது நம்முடைய அப்பா மாத்திரம்தான், இல்லைங்களா? ஸோ அப்போ நம்முடைய அப்பா என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம் வச்சுக்கோங்களேன், மண்டையிலே 2 கொட்டு விழும். என்ன பண்ணக்கூடாது தம்பி, இப்படிலாம் செய்யக்கூடாது. ஏன்? அப்போ ட்ரிம் பண்ணி விடலாம் இல்லைங்களா? அப்போ தேவையில்லாத நம்மளுடைய குணலட்சணங்கள் எல்லாம் சரி பண்ணுறது நம்முடைய அப்பா தான். ஒரு வேளை அன்பு சகோதர சகோதரிகள் அந்த ஒரு வேலையை நாம் எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்ப்போம், இல்லைங்களா? ஸோ நம்முடைய அப்பா நமக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, திராட்சை தோட்டக்காரர். அந்த அளவுக்கு நம்ம கனிகளை கொடுப்பதற்கு டே நைட் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளை பார்த்துக்கிட்டு நமக்கு தேவையான என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா செஞ்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்தவர், இல்லைங்களா? ஸோ அதில் பேசுவார். இப்போ மத்திய 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று எத்தனை டைம் இந்த வருஷத்தை பார்த்துருப்போம். நம்ம அப்பாவுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றது. நம்ம போயிட்டு அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவார், அவர் தெரிஞ்சுப்பார். சரிங்களா? சரி, கேள்வி என்னன்னா, இப்போ என்ன எப்படிப்பட்டதான தேவை? நீ கரெக்டாக பதில் சொல்லுவீங்க கண்டிப்பாக. ஆவிக்குரிய வளர்ச்சி. அப்போ எப்படிப்பட்டதான காரியம் இல்லைங்க. அப்போ உலக ரீதியான ஒரு டெம்பரல், அதாவது நமக்கு தேவைப்படுற எல்லா உலக ரீதியான காரியங்களுக்கும் தேவன் என்ன செய்ய போகிறது அப்படி இல்லைன்னா, என்ன செய்ய போகிறது இல்லைன்னா, அந்த தேவைகளை என்ன செய்வார் அப்படின்னா, அது தேவை அறிந்து இவ்வளோன்னு என்ன பண்ணுவார்னா செய்வார் தான். ஓகேங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு ஒரு வேளை தேவை நிறைய இருக்கும், நிறைய தேவை பயங்கரமாக நம்ம தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருப்போம். தேவன் செய்வாரா? டெம்பரலா? வாய்ப்பு இல்லை. ஸோ தேவன் எப்படி தான் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீதியின் அடிப்படையில் நமக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்வார். ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே அப்படின்னா, நம்ம சத்திய வசனங்களை இன்னும் மெடிடேட் பண்ணணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நான் புது சிருஷ்டியாக மாறணும் அப்படின்றத நம்முடைய தேவை. இந்த தேவையோட என்ன தேவை நம்ம வாழ்க்கையில் இருக்கு? நீ தான் சொல்லணும், இல்லைங்களா? நமக்கு ரிக்குவயர்மெண்ட்னா என்ன, நமக்கு தேவைன்னா என்ன? இந்த பூமியில் வாழும்பொழுது நம்ம புது சிருஷ்டியாய் சரியாய் நம்ம அந்த ஒரு புது சிருஷ்டியை பெற்றெடுப்பது தான் நம்மளுடைய தேவை. ஸோ இப்படிப்பட்ட தேவனுடைய குணலட்சணங்களை அந்த பூமியில் வாழும்போது காண்பிக்கிறது தான் அவருடைய தேவை, இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட தேவைக்கு ஏதாவது நம்ம போய் அப்பா கிட்ட கேட்டோம்னா அப்பா என்ன செய்வார்? கண்டிப்பாக கொடுப்பார். பாருங்களேன், பிஃபோர் யூ ஆஸ்க் ஹிம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு வார்த்தைக்கு பிரதர் ரசல் அவர்கள் 2:5-2 ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. பட் ஹி டிசைர்ஸ், அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு. இதை தமிழில் வாசிக்கலாம் பாருங்க. ஆனால் அவருடைய உதவியின் தேவையையும் அவரை சார்ந்திருப்பதையும் நாம் உணர்ந்து அவருடன் நெருங்கி ஐக்கியத்தை கொண்டு வருவதற்காக நாம் கேட்க அவர் விரும்புகிறார். பாருங்களேன், நம்ம அப்பா என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, அவரோடு நம்ம நெருங்கி இருக்கணும், இன்னும் நம்ம நெருங்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணுமா, அப்படின்னு நம்ம நினைக்கணுமா, அதுக்காக நம்ம நிறைய ஓடணுமா, இல்லைங்களா? நம்ம நிறைய இன்னும் அதற்காக பிரயாசப்படணும் அப்படின்னு தேவன் என்ன பண்றாருன்னா விரும்புறாரு. அவரோடு இன்னும் ஐக்கியம், இன்னும் அவரோடு இன்னும் ஃபெலோஷிப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய மனசு, இல்லைங்களா? ஸோ இதை நம்ம இன்னொரு ரீப்ரிண்டில் கூட வாசிக்கலாம். 2:5-2 பேஜ் நம்பர் 5. ஆஸ் த கிறிஸ்டியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் க்ரோஸ், he comes more to the condition of heart where his prayers will be
chiefly thanks for mercies and favors already received. நம்ம ஏற்கனவே வாங்கின கிருபை இருக்கு இல்லைங்களா, இரக்கம் இருக்கு, இவைகள் எல்லாம் இருக்குதான். ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? இன்னும் என்ன செய்யணும் தெரியுங்களா? வில் பி சீஃப்லி தேங்க்ஸ். சீஃப்லி நம்முடைய நன்றி ஏறெடுத்தல். அதாவது நம்ம கடந்த வருஷத்துலலாம் தேவன் நம்மளை இப்படி காத்தாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நிஜமா உண்மைதான், அதுக்கு நன்றி ஏறெடுக்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நன்றி ஏறெடுக்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கணும்னா உயர்ந்த பட்சமாக ஒன்று இருக்கணும். சீஃப். யார் சீஃப்னு சொல்லுவோம்? அதாவது நம்ம எப்படின்னா இந்த வார்த்தையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சீஃப்லி தேங்க்ஸ் ஃபார் மெர்சிஸ். என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்ன நடந்தாலும் சரி தேவனுக்கு மாத்திரம்தான் நான் நன்றி செலுத்துவேன். அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு எல்லாத்தையும் ஏற்கனவே கொடுத்துருக்காரு, எனக்காக அவர் ஒரே மகனை கொடுத்துருக்காரு. இதோட என்ன வேணும் இல்லைங்களா? ஸோ நம்முடைய அப்பா பற்றி நம்ம இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அப்பா என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுங்களா? நம்ம அவரோடு இன்னும் நெருங்கணும், நம்ம அவரோடு இன்னும் பேசணும், நம்ம அவரோட இன்னும் ஐக்கியம் கொள்ளணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு இல்லைங்களா? அதுக்காக ஏசாயால நான் படித்த வசனம் என்ன அப்படின்னா, அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள அவர் உக்காந்துக்கிட்டு, விச் மீன்ஸ் நமக்காக இரவும் பகலும் இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் இல்லை. ஓகேங்களா? இரவும் பகலும் நமக்காக என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா, அவருடைய கண்களை நம்ம மேல வச்சிருக்கார், கரங்களை வச்சிருக்கார். அவருடைய கண்ணின் மணிகளா நம்ம என்ன பண்றோம்? அந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அப்போ நம்முடைய அப்பாவுக்கு அதாவது வளர்கிற பிள்ளைகள் இன்னும் அதாவது கிறிஸ்டியன் எக்ஸ்பீரியன்ஸ் க்ரோஸ் இன்னும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவனுடைய ஹார்ட், அவனுடைய இதயத்தினுடைய நிலையை தேவனுக்கு பிரியமுள்ளபடி ஏற்கிற நன்றி பலி இருக்கணும் இல்லைங்களா? அவருக்கு பிடிச்சது போல நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்கணும். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இந்த பூமியில் நமக்கு வந்தாலும் சரி, அந்த கஷ்டங்கள் மத்தியில் தேவன் நம்மளை எப்படி நடத்திருக்காரு, நம்மளை எப்படி வழி நடத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பாவுக்கு நன்றி ஏறெடுக்கணும். ஓகேங்களா? இதை குறித்து ரசல் 5வது தொகுதியில் 224வது பேஜில் சில விஷயங்களை எழுதியிருப்பாங்க, வாசிக்கலாம். சகோதரரே, தேவன் ஒரு பெரிய அற்புதமான திட்டத்தை வைத்திருப்பதையும் 6வது தொகுதி அவர் அதை செயல்படுத்துவதையும் நாம் பார்க்கவில்லையா? அவருடைய திட்டத்தில் ஒத்துழைப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை தெரிந்து கொள்ள அவர் தீர்மானித்ததை பின்பு அவர் நம்மை நீதிமான்களாக்கி அவருடைய பரம அழைப்பினால் அழைத்தது நிமித்தம் அவருடைய வழிமுறைகளை நமக்கு வெளிப்படுத்தி அனுகிரகம் செய்தார் என்பதை நாம் பார்க்கவில்லையா? போதும் சிஸ்டர். ஸோ அப்ப இப்படிப்பட்ட ஒரு வகுப்புக்குள்ள நம்மளை தேவன் கொண்டு வந்து நம்மளை நீதிமானாக்கி பரிசுத்தமான்களாக மாற்றணும் அப்படின்னு நம்முடைய அப்பா இருப்பாங்க. அதுல இருந்து எடுத்த ஒரு கண்டென்ட் தான் இது. ஓகேங்களா? நம்ம அப்பா நம்ம கூட இருந்தார் அப்படின்னா வாசிக்கலாம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்புகள் நாம் இருக்க வேண்டும் என அவர் வாஞ்சிக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பு நாம அந்த வகுப்புக்குள்ள நாம இருக்கணும். அதான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். அப்ப அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து வந்தாச்சு, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள இருக்கும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவருடைய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்பதான் சாங்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள, பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா இருப்போம் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து வாசிக்கலாம். அப்படியே 225வது பேஜில் இருக்கும். ஆண்டவர் நம் பட்சத்தில் இருந்தாலும் சில சமயங்களில் நம்மை வஞ்சித்து விழும்படி பண்ணும் வம்ச வழியாக வந்த நம்முடைய பலகீனங்களும் பாவமும் சாத்தானும் நமக்கு எதிராக இருப்பதை போன்று உணர்கிறோமா? சோ இப்படி நம்முடைய அப்பா அவருடைய வாஞ்சை என்ன அப்படின்னா, அவருடைய வசனத்தை கேட்டு அவர் சத்தியத்தை கேட்டு அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஃபுல்லி கான்சிகரேஷனுக்குள்ள நம்ம இருக்கிறது அவருடைய விருப்பம், அவருடைய வாஞ்சை இல்லைங்களா? ஸோ இப்படி நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த பூமியில நம்ம வாழும் பொழுது நமக்கு இந்த மாம்சீக பலகீனங்கள் நிறையவே இருக்கும் இல்லைங்களா? அது அடாமிக் சின்னோடைய அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒட்டிட்டு வந்துடுச்சு.
நம்ம செய்கிற பாவங்களும் இருக்கும், பலகீனங்களும் பாவமும் சாத்தானும் நம்மளை என்ன பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம எங்கே விழுவோம், எங்கே நம்மளை அடிக்கலாம் அப்படின்னு தான் என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா, வகை தேடி சுற்றி திரிந்து நம்மளை அடிக்கிற ஒரு விஷயத்த நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். நமக்கு எதிராக இருப்பதை போன்று உணர்கிறோமா? இப்படி நம்முடைய மாம்சம் நமக்கு எதிராக தான் இருக்கும், சாத்தான் நமக்கு எதிராக தான் இருப்பான் இல்லைங்களா? நமக்கு எதிராக நாம் செய்கிற பாவங்கள் இருக்கும். அந்த பாவத்தை செய்வதற்கு மாம்ச சிந்தனை என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒத்துழைக்கும். இதெல்லாம் நம்ம உணர்றோமா? நான் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிக்கலாம். நாம் திரும்பவும் பார்ப்போம். சர்வ வல்லமுள்ள தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது இந்த எதிர்ப்புகள் ஒன்றும் நமக்கு பயத்தை நடுக்கத்தை உண்டு பண்ண தேவை. பாருங்களேன், இப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒண்ணும் இல்லை இல்லைங்களா? நம்முடைய அப்பா நம்ம கூட இருக்கும் பொழுது, அவர் பாருங்களேன், சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்முடைய மாம்சீக பலவீனமா, சாத்தானா இல்லைங்களா, பாவமா, இவைகள் எல்லாம் என்னாகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ அவருடைய வல்லமையை, அவருடைய ஆவியை வாங்கி சரியே நம்ம வாழ்வோம் இல்லைங்களா? ஏனென்றால் அவர் முற்றுமாக அவைகளுக்குள்ளாக நம்மை சுமந்து செல்ல போதுமானவராக இருக்கிறார். அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, பாவங்கள் இருக்கும் தான் இல்லைங்களா, சாத்தானுடைய ஒரு காரியங்கள் இருக்கும் தான், பலகீனங்கள் இருக்கும் தான். அந்த பலகீனங்களுக்குள்ள சரியா நம்மளை கடந்து செல்வதற்கு யார் தான் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்முடைய அப்பா மட்டும்தான். எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க, வேறு யார் இருப்பாங்க இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் நம்ம இந்த கட்டிங்ஸில் வாசிக்கும் பொழுது, மாம்சத்தை கட்டுப்படுத்த நான் எடுக்கிற சிறப்பான முயற்சிகள் கூட எப்படிப்பட்ட பலகீனம் உள்ளதாக பூரணம் இல்லாததாக இருந்தாலும், மாம்சத்தை கட்டுப்படுத்த நான் எடுத்த சிறப்பான முயற்சிகள், இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு வார்த்தை நல்லா நம்ம கவனிக்கலாம். ஒருவேளை மாம்சத்தை நம்ம கட்டுப்படுத்துவதற்கு நிறைய முயற்சிகள் எடுக்காமலாம் நம்ம இருந்திருக்க மாட்டோம். ஓகேங்களா? அதை நம்ம சிறப்பா எடுக்கும் பொழுது, அப்ப சிறப்பா எடுக்கிறதுனா எஃபோர்ட் போடுறது, அதாவது பயங்கரமா எஃபோர்ட் போடுறது, ஒரு ஸ்பெஷல் இல்லைங்களா? நம்ம அதாவது ஒரு பாவம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்குது, நம்மளை அந்த மாம்சம் செய்ய தூண்டுது, அது நம்முடைய பலகீனமா இருக்கு. நிறைய முறை நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, அதில் விழுந்திருக்கலாம். ஆனா இன்னும் 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 அதில் வந்து விழாத அளவுக்கு அதை மேற்கொண்டு வருவதற்கு எழுந்து நின்று இல்லைங்களா, விழுதல் இருக்கும் தான் நிறைய, ஆனா எழுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள எழுந்து நின்று நம்ம அதை மேற்கொள்ளும் பொழுது அது ஒரு சிறப்பா அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா, நம்முடைய பலகீனம் உள்ளதாக பூரணம் இல்லாததாக இருந்தாலும் வாசிக்கலாம், நம் விசுவாசத்தோடு அன்போடு இருதயத்தில் கீழ்ப்படிதலோடு அவர்கள் நிலைத்திருந்தால் என்றும் மாறாத அவர் நம்மை இன்னும் நேசிக்கிறார். பாருங்களேன், அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு பாயிண்ட் நம்ம கொஞ்சம் கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம பலகீனங்கள் இருக்குதான், அந்த பலகீனங்களை நம்ம வந்து ஜெயிப்பதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் இல்லைங்களா? அப்படியே நம்ம பலகீனங்களுக்கு எதிர்த்து நம்ம வந்து போராடி தேவனுடைய உதவியோடு நம்ம வந்து நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவர்களா இருந்தாலும் நம்ம இன்னும் என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் பலகீனத்தை தான் விழுவோம். ஓகேங்களா? அப்படி விழுதல் எழுதலுடைய அந்த ப்ராசஸ் அதிகமாக இருக்கும் பொழுது நம் விசுவாசத்தோடு அன்போடு இருதயத்தில் கீழ்ப்படிதலோடு, அப்ப விசுவாசம் அப்பா நம்மோடு இருக்கார் அப்படின்னு அன்போடு இருதயத்தில் எப்பொழுதுமே அந்த ஒரு கீழ்ப்படிதல், ஹம்பிள்னஸ், அவர்கள் நிலைத்திருந்தால் என்றும் மாறாத அவர் நம்மை நேசிப்பார் இல்லைங்களா? ஸோ நம்முடைய அப்பா நம்ம பட்சத்தில் இருந்தார் அப்படின்னா நம்ம என்னதான் வந்து விசேஷமான ஒரு அதாவது முயற்சிகளை எடுத்து இந்த மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி கரெக்டு தான், இருந்தாலும் சில விஷயங்கள் விழுவோம், நிறைய விஷயங்களை ஜெயிப்போம். பட் அதில் தான் நம்மளை வழிநடத்திட்டு அவர் கொண்டு போகணும். ஆனால் கடைசியான ஒரு எண்டில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் பார்க்கறது விசுவாசம், அன்பு, நம்மக்கிட்ட இந்த ஒரு மனத்தாழ்மையான இருதயம். ஸோ அது கண்டிப்பாக என்ன பண்ணுறது பார்க்குறாரு. நம்ம வாழ்கிற இந்த ஒரு கோர்ஸ் முடியும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மாம்சீக பலவீனம் என்ன ஆகும்னா கண்டிப்பாக போயிடும். ஓகேங்களா?
இப்படி தேவன் மாத்திரம்தான், அவருக்கு நம்ம ஒத்துழைத்தால் மாத்திரம்தான் நம்ம இதிலிருந்து வெளியே வர முடியும். மற்றவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா வெளியே வர முடியாது. மற்றவர்களுக்கு என்னதான் பண்ண முடியும்னா இன்னும் அதிகப்படியான பலகீனங்களை உருவாக்கி தான் கொடுக்க முடியுமே ஒழிய நம்ம என்ன செஞ்சிட முடியாது, அதுலேருந்து ஒரு பூர்வமாக என்ன பண்ண முடியாது, நம்ம வந்துட முடியாது. வாசிக்கலாம் அடுத்து. நம்முடைய ஒவ்வொரு தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் கிறிஸ்துவுக்குள் எல்லா முன் ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார். பாருங்களேன், நம்மளே எல்லா தேவைகளை நம்ம சந்திப்பதற்கு, நமக்கு ட்ரபிள்ஸ் வரும், அந்த ட்ரபிள்ஸ்லேருந்து நம்ம மேற்கொண்டு வெளியே வருவதற்கு, எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு தேவன் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஏற்பாடுகள் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. ஓகேங்களா? நமக்கு இப்போ பிரச்சனை வருதா? வரும். அதுலேருந்து எப்படி நம்ம ஜெயிக்கிறதுக்குன்னு ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாரு, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பார். அவருக்குள் நமக்கு எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்க்கும்போது இலவசமாக. அதாவது அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அப்பாவை பற்றி நம்ம இந்த பூமியில் இருக்கிற நம்ம எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், ஆதாமும் ஏவாளையும் படைக்கிறாரு இல்லைங்களா 6ஆம் நாளில். அதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன வேணுமோ அதை முன்கூட்டி என்ன பண்ணுறாரு, பண்ணி வச்சுறாரு. ஓகேங்களா? அப்போ மனுஷனுக்கு என்னென்னலாம் தேவை, தண்ணீர் வேணுமா, காற்று வேணுமா இல்லைங்களா, இல்லை அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு வேணுமா, அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றத, ஒருவேளை அவங்களுக்கு கண் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகுறது, ஆதாமுக்கு ஏவாளுக்கு கண் இல்லைன்னா பார்க்க முடியாது இல்லைங்களா, காது இல்லைன்னா கேட்க முடியாது, வாய் இல்லைன்னா அப்பா கிட்ட பேச முடியாது இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு உடல் ரீதியான எல்லா விஷயங்களையும் சாப்பிட்றது சரிக்கணுமா, அதுக்கான டைஜஸ்டிங் சிஸ்டம் இல்லைங்களா. இப்படி அந்த டைஜஸ்டிங் சிஸ்டத்துக்கு தகுந்தா போல ஏற்கனவே என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டார். இப்படிப்பட்ட நம்முடைய அப்பா இல்லைங்களா. நம்முடைய தேவைகளை அப்பா என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் மனசில் இருக்கு. இதுதான் ஆச்சரியம். அது எப்படிப்பட்ட தேவைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாம்சீகமான தேவைகள் இல்லை, ஆவிக்குரிய தேவைகள். அவர் என்ன விருப்பப்படுறாரு அப்படின்னா, அவருடைய டிசைர் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட நம்ம நெருங்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்கிறோம், அது அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய ஆசை. பாருங்களேன், இப்படிப்பட்ட விருப்பம் நம்முடைய அப்பாவுக்கு இருக்கு, நம்ம அவரை புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 3வது பாயிண்ட்டு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் நம்ம அப்பா கிட்ட இருந்தால் வந்துச்சு. வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா, யாக்கோபு 1:18 முன்னாடி 17 இல்லைங்களா. ஸோ யாக்கோபு 1:17 வாசிக்கலாம் மீண்டும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவரிடத்துல யாதொரு மாறுதல், யாதொரு வேற்றுமை இல்லை. ஸோ அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தேவன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவருடைய கேரக்டர் இருக்கு இல்லைங்களா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். இதை நம்ம இங்கிலீஷில் படித்தோம்னா குட் கிஃப்ட் அண்ட் எவரி பர்ஃபெக்ட் கிஃப்ட். இங்கே ஈவுன்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், வரம்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம். ஓகேங்களா தமிழில். அதாவது நன்மையான எந்த ஈவம், பூரணமான எந்த வரமும். அப்போ ஈவு வரம் அப்படின்னு இருக்குங்களா. ஆனால் இங்கிலீஷில் குட் கிஃப்ட் அண்ட் எவரி பர்ஃபெக்ட் கிஃப்ட். ஸோ அப்போ பர்ஃபெக்ட் கிஃப்ட்னா என்ன, நம்ம அப்பா நமக்காக வச்சிருக்கிற கிஃப்ட் என்ன, அது அப்பா கிட்டது நமக்கு அவர் கொடுக்குற ஒரு விஷயம் இல்லைங்களா. அது என்ன, ஒரு பாயிண்டை பார்க்கலாம். அதாவது 904 அவருடைய பிளான் இந்த சார்ட், இது ஒரு கிஃப்ட் இல்லைங்களா. தேவன் நமக்காக கொடுத்த ஒரு ஈவு, இப்பேற்பட்ட தெய்வீக திட்டம். அவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னு இந்த சார்ட்டுடைய அல்டிமேட் டாஸ்க் என்ன, இந்த சார்ட்டுடைய அல்டிமேட் டாஸ்க் என்ன, தேவனுடைய தெய்வீக திட்டம். அதில் தான் என்னன்னு கேட்கிறேன். சரியான காலத்தில் நம்ம ஓட்டத்தை முடிக்கிறது. சரி, லவ். நம்ம அப்பாவுடைய அன்பை வரையணும்னா இதுதான். மேபி நமக்கு சில பாயிண்ட்ஸ் நமக்கு ஞாபகம் இல்லாத இருக்கலாம், பட் இட்ஸ் ட்ரூ லவ் ஆஃப் அவர் காட்.
நம்முடைய அப்பாவுடைய அன்பு பார்க்கணுன்னா இதுதான். நம்ம நல்லா என்ன பண்ணலாம் தெரியுங்களா? ஃபீல் பண்ணலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ காட்ஸ் பிளான் ஃபார் மேன்கைண்ட் ஆர் ஆல் குட் அண்ட் பர்ஃபெக்ட். நம்முடைய அப்பா அவருடைய தெய்வீக திட்டம் அதுதான் இந்த மனுக்குலத்துக்கு தேவன் கொடுத்து அந்த ஈவு. என்ன தெரியுங்களா? எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நிஜமா அந்த ஈவை நம்ம வாங்கியிருக்கோம். அப்ப இந்த மனுக்குலத்துக்கு ஃபார் ஆல் மேன்கைண்ட் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்டிமேட் டாஸ்க் தாங்க, இல்லைங்களா? ஸோ நம்ம இங்க இருந்து பார்க்கலாம். அதாவது ஏல இருந்து பார்த்தோம்னா அந்த ஜியில முடியும் பொழுது அந்த ஜியுடைய அல்டிமேட், அதாவது கடைசியா எல்லாரும் ஜீவனை வாங்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஜீவனை வாங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தேவனோட தெய்வீக திட்டத்தில். இது சபை ஜனங்களும் வாங்கணும், இயேசு கிறிஸ்து வாங்கணும், இல்லைங்களா? உலக ஜனங்களும் வாங்கணும். அப்போ என்டையர் டாஸ்க் என்ன? அவருடைய மனசு என்ன அப்படின்னு பார்த்தா, அவருக்கு கீழ்ப்படிக்கிற பிள்ளைகள், இல்லைங்களா? அவருடைய சத்தியத்தை உள்வாங்கி ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிற பிள்ளைகள் மாத்திரம் ஜீவனை பெறணும். மற்றவங்களெல்லாம் வாங்க மாட்டாங்க கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ அது மாத்திரம் இல்லை, அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு காட் ஹிம்செல்ஃப் இஸ் த ஃபவுண்டைன். ஸோ அப்போ ஃபவுண்டைன் அப்படின்றது என்னன்னா, அவர் யார்? நமக்கு வசனங்கள தண்ணீர், ஜீவ நீரூற்று, வேத வசனங்கள்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கொடுத்துருக்க எல்லா சந்தோஷத்திற்கும் காரணர் யாருன்னு பார்க்கும்பொழுது அவர் மாத்திரம்தான், இல்லைங்களா? சரி, ஒருவேளை அவர்கிட்ட இருந்து வர்றது எல்லாமே ஈவு அப்படின்னா இரண்டாவது மரணம் இப்படி கேள்வி கேட்டா நீ சிஸ்டர் அந்த கேரக்டர் வச்சுட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க மறைச்சிட்டாங்கன்னா அவங்க உயிரோட வரமாட்டாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி. ஸோ தேவன் கிட்ட இருந்து வர்றது எல்லாமே ஈவு அப்படின்னா, கிஃப்ட் அப்படின்னா இந்த செகண்ட் டெத் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிஃப்ட் தான். எவரி கிஃப்ட் ஃப்ரம் காட் இஸ் எ பிளஸிங். அப்பா கிட்ட இருந்து வர்றது எல்லாமே ஆசீர்வாதம் தான். ஈவன் த செகண்ட் டெத் இஸ் ஃபார் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆல். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க, இல்லைங்களா? அதாவது 5 to 6:5 நம்ம அப்பாவுடைய மனசு எப்படி, இதுதான் அப்பாவுடைய மனசு, இல்லைங்களா? நீ கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன்னா, நீ உயிரிழந்து வந்தாலும் வேஸ்ட்பா. அதாவது உலக ஜனங்களா இருந்தாலும் சரி, நாமளா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் அப்படின்னா உனக்கு வேணாம். நீ என்ன பண்ண மாட்ட? ஒருவேளை வேற மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணலாம்ல, வேற மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணலாம்ல. எப்படின்னா அவங்கள சாகடிக்கிறதுக்கோ இல்லை வேற ஏதாவது பண்றதுக்கோ, அதெல்லாம் அப்பா பண்ணல, இல்லைங்களா? அதாவது ஒருவேளை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களா ஆவியினால ஜனிப்பிக்கப்பட்ட நிலைமைக்கு எம்பிளேனுக்கு போயிட்டு அந்த எம்பிளேன்ல இருந்து துணிகரமா பாவம் செய்து அப்பாவை விட்டு வெளியே வராங்க, கிறிஸ்துவை விட்டு வெளியே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இரண்டாம் மரணம். அவங்களை எப்படி பனிஷ் பண்ணுவார் தேவன்? வேற ஏதாவது பனிஷ் பண்ணுவாரா? கிடையாது, அவ்வளவுதான். இப்படி நீ பண்ணிட்டுப்பா, அதனால இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் உனக்கு இருக்கு, சரி ரீதியா நீ கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு செத்துடணும் அப்படின்லாம் கிடையாது. நீ சாதாரணமா என்ன ஆயிடுவ? எல்லாரும் சாகிற மாதிரி செத்துருவ. இதுக்கப்புறம் உனக்கு உயிர் தெரியுதலே கிடையாது. உலக ஜனங்களுக்கு கூட என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். இதுதான் அப்பாவுடைய ஒரு கிஃப்ட். இதுதான் உலக ஜனங்களுக்கும், இல்லைங்களா? ஸோ எவரி கிஃப்ட் ஃப்ரம் காட் இஸ் எ பிளஸிங். அப்போ இந்த செகண்ட் டெத் அப்படின்ற ஒரு கிஃப்ட் கூட அப்பா கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் தான், இல்லைங்களா? ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட those who have the spirit of pride, யாருக்கெல்லாம் பெருமை அப்படின்ற ஒரு குணம் இருக்கோ, fail to recognize this truth, இப்படிப்பட்ட உண்மையான சத்தியத்தை அங்கீகரிப்பதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறந்துடுவாங்க. பாருங்களேன் 5001. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம அப்பா அவர் கிட்ட இருந்து வர்றது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னு நான் அவரை பற்றின படிக்கிறோம், இல்லைங்களா? அப்போ அவர் கையிலிருந்து வர்றது எப்படிப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லைங்களா? ஸோ அப்போ அதாவது ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
அவர்கிட்ட போய் பேசணும், பழகணும். ஒன்று இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி எழுதப்பட்ட விஷயங்களை இருந்துச்சு அப்படின்னா படிக்கலாம், படித்து தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் நம்முடைய அப்பாவை பற்றி வார்த்தைகளில் எழுதப்பட்ட ஒரு காரியம் தான் நம்ம கையில் வச்சுக்கிற வேதம். அதுக்கு இன்டர்பிரேஷன் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது அப்பா நமக்கு கொடுத்தது இந்த எக்லீசியா எப்பேற்பட்ட ஒரு நமக்கு கிஃப்ட்டு. நம்ம ஃபீல் பண்ணுறோமா? நிஜமா நம்ம மனசுக்குள்ளே யோசிச்சு பார்ப்போம். நம்ம இந்த உள்ள மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசுக்குள்ளே போயிட்டு அப்பா கொடுத்தது இந்த எக்லீசியா, இது எனக்கு ஈவு, இது எனக்கு கிஃப்ட்டு அப்படின்னு திங்க் பண்ணியிருப்போமா? ரைட், கம் டு த நெக்ஸ்ட் ஒன். நம்முடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இது யார் கொடுத்தது நமக்கு? அப்பா, நம்முடைய பரம தகப்பன். அப்ப நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளை நமக்கு யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவன் கொடுத்த நன்மை, அவர் கொடுத்த கிஃப்ட். ஒருவேளை ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் கிஃப்டாக இருக்கலாம், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் கிஃப்டாக இருக்கலாம். அதே சமயத்தில் அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கூட தேவன் கொடுத்த கிஃப்ட் தான். எப்படிப்பட்ட வேலை தேவன் கொடுத்தாலும் அது தேவன் கொடுத்த கிஃப்ட் தான், இல்லைங்களா? இப்படி நம்ம அப்பா நமக்கு எது செஞ்சாலும் அது நல்லது தான் செய்வார். இதுதான் நம்ம அப்பா. அவரை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸட்ரான்னு போட்டுக்கலாம், நிறைய போயிட்டே இருக்கு லிஸ்ட்டு. ஸோ நம்முடைய அப்பா நமது வளர்ச்சியின் ஒரு அம்சம். அதாவது 4883 நமது ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை பற்றி நம்ம இன்னும் நிறைய படிக்கணும். ஓகேங்களா? நமது ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வருது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது அப்ப அந்த கிஃப்ட், அந்த நன்மைகள் எங்கிருந்து வருது? அப்பா கிட்ட இருந்து வருது. அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்லி ஃப்ரம் த காட். வேற எங்கேயுமே இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இல்லைங்களா? ஸோ நம்முடைய அப்பா ஏதோ வாசிக்கலாம் பாருங்க. நான் எப்பொழுது வெறுக்கப்படுகிறேனோ, நான் எப்பொழுதும் கஷ்டத்துக்குள் போகிறேனோ, அவைகள் எல்லாம் நமக்கு தேவன் கொடுத்த நன்மை. அவ்வளவுதான். இதை குறித்து நம்ம சில விஷயங்கள் பின்னாடி பார்க்கலாம் கொஞ்ச நேரத்தில். அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லா காரியங்களையும், ஒருவேளை நம்ம சகோதரர்களால் வெறுக்கப்படுறோமா, இல்லை உலகத்தால் வெறுக்கப்படுறோமா, நம்ம நிறைய கஷ்டத்துக்குள்ள போறோமா, இதெல்லாம் தேவன் கொடுத்த கிஃப்ட். இதெல்லாம் நம்ம அப்பா கொடுத்த நன்மைகள். ஸோ அவரை பற்றி நம்ம வசனம் படித்தோம்னா 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 12 வாசிக்கலாம் சிஸ்டர் கொஞ்சம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. நம்ம அப்பாவால தான் நமக்கு எல்லாம் வருது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாக கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரைப் போலவும் பரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. இப்படி நம்முடைய அப்பா கிட்ட இருந்து தான் நமக்கு எல்லாம் வருது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா வசனத்தை பார்க்குறோம். ஸோ 3ஆவது பாயிண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லை இந்த 10 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்? திராட்சை தோட்டக்காரர். நம்ம அப்பா திராட்சை தோட்டக்காரர். அப்புறம் 2வது பாயிண்ட், நம்முடைய தேவைகளை அறிகிறவர். 3வது பாயிண்ட், அவர்கிட்ட இருந்தா நமக்கு எல்லா நன்மையும் வருது, வேற யாரும் நமக்கு நன்மை செய்யறதில்லை. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நம்ம இந்த பூமியில வாழும் பொழுது நம்ம நன்மையை வாங்குறோம் அப்படின்னா அது தேவனால தான். ஓகேங்களா? ரைட்டு. நம்ம அப்பா யார் தெரியுங்களா? திரைக்கு அப்பால வேலை செய்கிறவர், திரைக்கு அப்பால் நன்மை செய்கிறவர். அதாவது அன்பான சகோதர சகோதரிகளே,
இந்த ஒரு அதாவது இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்கணும் வச்சுக்கோங்களேன். அந்த கான்ஃபரன்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளுவாங்க. நம்ம அவங்கள என்ன பண்ண பார்ப்போம். ஆனால் அதுக்கு பேக்ரவுண்டில் எவ்வளோ ஒர்க் இருந்திருக்கும். அதான் திரைக்கு அப்பால, இல்லைங்களா? திரைக்கு அப்பால. அது போல நம்முடைய அப்பா இந்த 6000 வருஷ காலமா மனுக்குலம் இந்த ஜீவனை, அதாவது இந்த பரிபூர்ண ஜீவனை வாங்குவதற்கு அவர் வேலை செஞ்சிருக்கார் இல்லையா? திரைக்கு முன்னாடியே, இல்லைங்களா? அது யாருக்காவதுன்னு தெரியுமா? உலகத்துல தேவனுடைய பிள்ளைகள் மாத்த தெரியும். அப்ப உலகத்துல யாருக்குமே தெரியாது இப்ப ஏற்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகள், இப்படிப்பட்ட டிவைன் பிளான் ஆஃப் சார்ட் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த திரைக்கு அப்பாலே என்ன பண்றாருன்னா பிளான் பண்ணி போட்டு நன்மை செய்கிறார் இருக்கார். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை குறித்து நம்ம சிந்திக்கும் பொழுது நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் தேவைக்குன்னு அவர் தான் பிளான் பண்ணி கொடுத்துருவார். ஓகேங்களா? இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோமே, அதாவது நமக்கு கண்டிப்பாக எலும்பு இந்த பாடியில் இருக்கணும், தேவைப்படும்ல, இல்லைங்களா? இல்லைன்னா என்ன ஆகுறது? ஒரு ஃப்ளஷ் மட்டும்தான் இருக்கும், நினச்சே பார்க்க முடியல. நல்லா சாப்பிட்றது, நல்லா டைஜஸ்ட் ஆகிறது, தூக்கமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும் ஒரு மனுஷனுக்கு? கொஞ்ச நாளில் தூக்கமே இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சில கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை படைச்சி இதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத திரைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம அப்பா செஞ்சு வச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து த அப்போஸ்டல் மேட் யூஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் டிஸ்கோர்ஸ். இப்படிப்பட்ட ஒரு டிஸ்கோர்ஸ் வேத வகுப்பை பாடத்தை என்ன பண்ணியிருக்கணும்னா அங்கே சொல்லியிருக்கணும். அப்போஸ்தலர்கள் அங்கேயும் எடுத்திருக்கணும். எவிடன்ஸ் ஆஃப் ஹிஸ் கான்ஸ்டன்ட் கேர். கான்ஸ்டன்ட் கேர்னா என்ன? ஒரு மாறாத ஒரு கேரிங். மாறாத ஒரு கேரிங் யார் தான் கொடுக்க முடியும்? பாருங்களேன், இன்னொரு பாயிண்ட். இப்போ அநேக சத்தியங்களை நம்ம தமிழில் படிக்கிறோம். நிறைய ரீப்ரிண்ட்ஸு நமக்கு அதில் 7-8 வால்யூம்ஸ் கிட்ட மாதிரி போயிடுச்சு டிரான்ஸ்லேட்டடு. அது மட்டும் இல்லை, ரீப்ரிண்ட்ஸு, அந்த ரீப்ரிண்ட்ஸோடைய கரெக்ஷன்ஸு அது இன்னும் அது பொலிவுபடுத்தி இன்னும் அதை புரிந்து கொள்ளுற அளவுக்கு கொண்டு வர்றது, இல்லைங்களா? அது மாத்திரம் இல்லை, அதுக்கான வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணி இவங்கெல்லாம் யாரு? திரைக்கு அப்பால வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ திரைக்கு முன்னாடி வேலை செய்கிறவங்களை காட்டிலும் திரைக்கு அப்பால வேலை செய்கிறவங்களுக்கு என்னதான் யாருன்னு நமக்கு என்ன ஆகுது தெரியாது, இல்லைங்களா? ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அப்படிப்பட்டவராக தான் இருக்கார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை வால்யூம், அதாவது 6th வால்யூமில் பேஜ் நம்பர் 301 ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. சீக்கிரம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் மேலும் இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று கூறுகிறார். தொடர்ந்து அவர், இந்த வரங்களின் மேலானது அல்லது சபையில் ஊழியம் செய்வதை காட்டிலும் மேலான கனம் உள்ளது, அதிக அளவில் மேலான அன்பின் ஆவியை உடைமையாக்கிக் கொள்வதுதான் என்று கூறுகிறார். அவர் சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், சபையில் பரிபூர்ண அன்பை உடைய தாழ்மையுள்ள அங்கத்தினர் ஆண்டவருடைய பார்வையில் அன்பு என்னும் கிருபையில் குறைவு பெற்றுள்ள எந்த ஒரு அப்போஸ்தலர் அல்லது தீர்க்கதரிசி அல்லது போதகரை காட்டிலும் மேலான இடத்தை அடைந்து விட்டார் என்பதாகும். அவர் கூறும்போது, வரங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அன்பில் குறைவுபட்டால் ஆண்டவருடைய பார்வையில் முழு விஷயம் முற்றிலும் திருப்தியற்றதாக காணப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அன்பு அப்படின்ற ஒரு குணலட்சணம் தாழ்மையின் அடிப்படையில் அன்பு இல்லை அப்படின்னா, ஒருவேளை அப்போஸ்தலர்கள், தீர்க்க தரிசனம் பேசுகிறவங்க, போதகர்கள் கூட இருக்கலாம், நல்லா ஸ்பீச் கூட பண்ணலாம், ஈவன் அப்போஸ்தலர்களாக இருந்து கூட அவங்களுக்கு அன்பு இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை. அப்போ அவர்களை காட்டிலும் சபையில் எப்படிப்பட்டவர்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமாக இருப்பாங்க, அன்பு நல்லா காமிப்பாங்க, நல்லா ஹம்பிளாக இருப்பாங்க. ஸோ திரைக்கு அப்பாலே என்ன பண்ணுவாங்கன்னா இருந்துட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அவங்க தான் எல்லாரையும் காட்டிலும் மேலானவர்களாக தேவனுடைய பார்வையில் இருக்காங்க. அன்பானவர்களே,
இல்லைங்களா? ஸோ இப்போ இது 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் வந்து நீடிய பொறுமையாக இருக்கார் தேவன். நமக்கு தெரியும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? நம் மேல் அவர் நீடிய பொறுமையாக இருக்காரு. லாங் சஃபரிங் யார் மேலே? நம்ம மேலே. ஏன் நம்ம மேலே அவ்வளோ பொறுமையாக இருக்கணும்? நம்ம அப்பா நம் மனம் திரும்பி தானே வந்திருக்கோம். சொல்கிற பேச்சு கேட்கறதே கிடையாது. ஏன்னா அப்பா பேச்சு கேட்குற பிள்ளைகள், அதாவது அப்பா பேச்சு தான் என்ன பண்ண மாட்டேன்னா கேட்க மாட்டாங்க இந்த பூமியில் இருக்கிற பிள்ளைகள் இல்லைங்களா? ஏன்னா அப்பா பேச்சு அதை எதாவது சொன்னார்னா வந்துரு பாருங்க கோவம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட பெற்றோர்களையும் தான் இந்த பூமியில் இருக்காங்க. ஆனால் நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீடிய பொறுமையா இல்லைங்களா? எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்களேன், ஒரு 40, அதாவது ரொம்ப நீடிய பொறுமை. அதாவது இந்த ஒரு 6000 வருஷ காலமா இந்த மனுக்குலம் அப்பா பற்றி தெரிஞ்சுக்கல. அவரை பற்றி என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா வேற மாதிரி வச்சு வித்தியாசமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவரை காமிக்கிறாங்க. எவ்வளோ பொறுமையாக இருக்காரு இல்லைங்களா? சரி, அவங்க கொண்டுட்டோமா அப்படி? அவரை தெரிந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? எப்பேற்பட்ட நன்மையை செஞ்சாலும் தேவனுக்கு ஒரு நன்றி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த ஜனங்களுக்கு கிடையாது. என்னதான் செய்வாங்க இவங்க? தேவனுக்கு பிடிக்காம சட்டங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுவோன்னா செய்வாங்க. இப்படி நம்முடைய அப்பாவுடைய மனசை ஒரு டைம் வெளிப்படுத்தினார் இந்த காலத்தில். ஞாபகம் இருக்குங்களா அந்த இன்சிடென்ட்? நம்முடைய அப்பாவுடைய மனசை ஒருத்தர் மூலமாக வெளிப்படுத்தினார். சாமுவேல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு கடைசி நியாயாதிபதி அவருடைய காலத்தில் ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ராஜா வேணும்னு கேட்பாங்க. எவ்வளோ பெரிய வலிக்கும் அப்பாவுக்கு இல்லைங்களா? இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த வசனத்துக்குள்ள நம்ம எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்பாவுடைய வலி இன்னும் நமக்கு தெரியும். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 4 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்கள் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். 5ஆம் வசனம். இதோ நீர் முதிர் வயது உள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார். ஒரு ராஜாவை எங்களுக்கு ஏற்படுத்தணும், எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாதே காணப்பட்டது. சாமுவேலுக்கு பிடிக்கல, தேவனிட்ட போய் கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்ல கேள். போதும் சிஸ்டர். இப்ப ஜனங்கள் சொல்றது தப்பா ரைட்டா? எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கறது இங்க சாமுவேலுக்கே பிடிக்கல. இப்ப ராஜா யாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்பா தான் தேவன் இல்லைங்களா? அப்ப எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு போய் கேட்கும் பொழுது சாமுவேலே நீ யாருடைய பேச்சு கேளு, இப்ப அவங்க சொல்றதே கேளு. அப்பாவோட எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க, அவருடைய மனசு எப்படி இருக்கு பாருங்களேன். அப்பா அதாவது என்ன யோசிப்பாங்க, என்ன யோசிச்சிருக்காருன்னா, உங்களுக்கு ராஜா வேணுமா, நீங்க என்னுடைய பிள்ளைகள், நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்பாடு செஞ்சுக்கலாம். அப்ப பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை கேட்கும் பொழுது அப்பா நோ அப்படின்னு சொல்றது இல்லை இல்லைங்களா? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்ன தள்ளினாங்க, என்னதான் அவங்க தள்ளினாங்க, இருந்தாலும் நீ என்ன பண்ணு, அவங்க சொல்றதே செய் இல்லைங்களா? வாசவன் வாசிக்கலாம் அடுத்து. நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் வாசிக்கலாம். இப்போதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனால் இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள். அப்பாவுடைய மைண்ட் ரொம்ப பெருசு. ஒரு வேளை வந்து சாத்தான் செய்கிற அவ்வளோ தேவனுக்கு எதிராக இருக்கிற நம்ம வாசிப்பு இல்லைங்களா? யோவான் 6ஆம் அதிகாரம் 44 இல்லையா? இப்பேற்பட்ட தவறுகள் செய்யும் பொழுது கூட தேவன் நீடிய பொறுமையாக தான் இருக்காரு. ஒருவேளை இந்த நீடிய பொறுமை நமக்கு வேணும்ல? இதில் ஒரு விஷயம், எப்பொழுது நமக்கு நீடிய பொறுமை ரொம்ப வேணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு சத்தியங்களை நிறைய கேட்குறாங்கன்னு வச்சுப்போம், ஓகேங்களா? ஆனால் அவங்க உடனே தெரிஞ்ச உடனே அந்த ஒரு பாடத்தை கேட்ட உடனே இல்லை அப்படின்னா அவங்க வந்து அந்த விஷயங்களை ஏதோ ஒரு காரியங்கள் அடிப்படையில் தெரிஞ்ச உடனே அவங்க கீழ்படிந்து தான் ஆகணும், அப்பவே கீழ்படிஞ்சிடும் அவங்க அப்படின்னு நாம என்ன வேணாம், ஓகேங்களா? அவங்க கீழ்படிஞ்சிருவாங்க.
ஒருவேளை அவன் கீழ்ப்படியணும்னு நம்ம முயற்சி எடுத்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? ஸோ அப்போ நீடிய பொறுமை நமக்கு நிறைய இடத்துல வேணும் அன்பான சகோதர சகோதரிகளே. ஏன்னா இதுதான் தோட்டம், இங்கே தான் நீடிய பொறுமையை நம்ம காண்பிக்கணும். இங்கே தான் ட்ரிம் பண்ணுற பிளேஸ் இதுதான் இல்லைங்களா, நம்மளை ஷைன் பண்ணுற பிளேஸ் இதுதான். நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். ஸோ நமக்கு நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். இதில் ரோமர் 5 வாசிக்கலாம். அத்தி மர அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பொறுமையும் உபத்திரம் தான் நம்ம பொறுமையை கொண்டு வரோம். ஸோ அப்போ நீடிய பொறுமையாக இருக்கணும். யோசேப்பு வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த நீடிய பொறுமையை. தன்னுடைய அண்ணன்மார்கள் இப்படி தூக்கி போட்டாலும் சரி, எவ்வளோ அழகாக என்ன பண்ணாருன்னா ஏற்றுக்கிட்டார் பாருங்களேன். அவர் பொறுமை இல்லாத எப்படி நடந்துச்சு. நல்ல ஒரு அருமையான குணலட்சணம் நிறைந்த ஒரு யோசேப்பு. நல்ல ஒரு நம்ம படிப்பணியை அவருடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்துக்கலாம் நாம. ஸோ இதான் அடுத்த பாயிண்ட்டு. தேவனை கிறிஸ்து இயேசு, அதாவது கிறிஸ்து இயேசுவை தேவன் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இவர் தான் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு அவர் வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய மனசு நமக்கு தெரிஞ்சதில்ல இல்லைங்களா? தேவன் நினைச்சா அவரே மேல இருந்து தேவனுடைய சித்தத்தை மனுக்குலத்துக்கு ஜீவனை கொடுக்கறது திட்டம் போட முடியாதா? நீ சொல்லுங்க. தேவன் நினைச்சா அவரே பரலோகத்திலிருந்து மனுக்குலம் ஜீவனை பெறுவதற்கு திட்டம் போட முடியாதா? கண்டிப்பா போட முடியும். பட் அவர் நீதி நிமித்தம் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய குமாரனை, அதாவது ரேன்சம் கொடுப்பதற்கு தன்னுடைய குமாரன் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இதோ என் நேசகுமாரன், இவர் மேலே பிரியமா இருக்கேன். இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, இன்ட்ரோடியூஸ் பண்றது எது வரைக்கும் நடக்குது? அவர் சாகர வரைக்கும். ஸோ அப்படிதான் நம்முடைய அப்பா நம்மளை என்ன செய்யறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அறிமுகப்படுத்துறாரு. கண்டிப்பா எப்ப அறிமுகப்படுத்துவார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1,44,000 சபையாய் மாறின ஜனங்களை ராஜ்யத்தில் நடக்கும். கண்டிப்பா நல்ல ஒரு செரிமனியை கூட இருக்கலாம், நமக்கு தெரியல என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆனால் நம்முடைய அப்பாவுடைய குணம் இப்படி இருக்கு அப்படின்னா, நம்முடைய குணமே எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும் இல்லைங்களா? இது யாரு? பவுல் பர்னபா. ஓகேங்களா? அப்ப பர்னபா ஒரு மறைக்கப்பட்ட மாமனிதனா இருந்து எவ்வளவு அழகா பவுலை வந்து சூப்பரா அவருடைய ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் பாருங்களேன் இல்லைங்களா? நம்மை காட்டிலும் ஒரு ஒரு அதாவது தாழ்ந்த ஒரு குணத்தை காண்பிச்சு அந்த இடத்துல பவுலை இன்னும் அவர் வந்து நிறைய இடத்துல கொண்டு போயிட்டு அவர் இன்னும் சத்தியங்களை சொல்வதற்கும் அநேக காரியங்களை செய்வதற்கும் என்ன பண்ணார் அப்படின்னா கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அப்பாவுடைய கைகள் இப்படிதான் இருக்கும். நம்ம அப்பாவுடைய கை கரெக்டாக இருக்கணும், ஆனால் நம்ம கரெக்டாக இல்லை என்ன ஆகும்? உடஞ்சிட்டு வெளியில் விழுவோம் இல்லைங்களா? மண்ணு தான், நம்ம ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது. நிறைய ட்ரபிள்ஸ் இந்த பூமி நமக்கு இருக்கு. அந்த ட்ரபிள்ஸில் நிறைய பாடுகளில் சரியாக நம்மளை வளைந்து கொண்டு வர்றது நம்முடைய அப்பா தான், வேறு யாருமே இல்லை இல்லைங்களா? ஸோ நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். நம்முடைய உன்னத வாழ்க்கை, நம்முடைய உன்னத வாழ்வுக்கு இன்னது தேவை என்பதை நாம் அறியோம். சில சந்தர்ப்பங்களில் நாம் நலமானதாக எண்ணி விரும்பும் காரியம் நமக்கு நஷ்டத்தை வருவிக்கக்கூடியதாக இருக்கலாம். இவைகளை நம்ம நினைச்சிட்டு செய்வோம், இது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு, பட் அது நஷ்டத்தை வருவிக்கும். இவைகளை கூர்ந்து கவனித்து தேவன் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் என்றும் அவர் தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார் என்றும் அறிய வேண்டும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாதான் நடத்திட்டு இருக்காரு அப்படின்றத என்ன பண்ணும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது அவருடைய தீர்மானம். எக்காலத்தில் நம் பொறுமையுடன் காத்திருந்து சகலமும் அவரால் நமக்கு அருளப்பட்டு வருகிறது என்று விசுவாசித்து அவருடைய ஞானத்தையும் அன்பையும் வல்லமையும் குறித்து கேள்வி கேட்காமல் அவருக்குள் அடங்கியிருக்க வேண்டும். அவருக்குள்ள அவருடைய பார்வைக்குள்ள நலமானதை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பிடித்து கொள்வதற்கு இருக்கணும் அன்பானவர்களே. ஸோ அப்போ நம்ம வாசிக்கிறோம் சாமுவேல் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே என்ன அப்படின்னா, அவர் அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். ஸோ இந்த இடத்துல ஒரு அறிமுகப்படுத்துகிற ஒரு விஷயம் வருது. நம்ம சகோதர சகோதரிகளை நம்ம எப்படி அறிமுகப்படுத்துகிறோம்? ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோமா? அப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொல்லலை நான், ஓகேங்களா? ஒரு அறிமுகப்படுத்துறது. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த சகோதரி இந்த சகோதரன்
இவங்களுடைய பலியின் ஜீவியம் இப்படி இருக்கு, இப்படிப்பட்டவர்கள் இல்லைங்களா. ஸோ இன்னொருத்தர்கிட்ட சொல்றதுல தப்பு கிடையாது. அவர் சோர்வின்றி எப்பொழுதும் நன்மை செஞ்சிட்டு இருக்காரு. நோ டயர்டு, 24 hours ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நாம் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுவோம், கூட ஒரு 4 மணி நேரம், ஒரு 8 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் தூங்கி ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே தூங்கணும். நம்ம அப்பா அது பண்ணலை. ஓகேங்களா. என்னன்னா, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. அவர் டயர்டாகிறது இல்லை இல்லைங்களா. அதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. தேர் இஸ் நோ சர்ச்சிங் ஃபார் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவருடைய புரிந்து கொள்ளுதல நம்மளால ஆராய்ச்சி பண்ண முடியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருங்க இந்த இடத்துல? பாதத்தை கழுவி, அதாவது எப்படிப்பட்ட சகோதரலா இருந்தாலும் சரி, ஒருவேளை நமக்கு துரோகம் செஞ்சிருந்த சகோதரலாலும் சரி, நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அவருடைய பாதங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப அழகாக கழுவணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்ட்ரோடியூஸ், அறிமுகப்படுத்துறது. 8வது பாயிண்ட், நம்மை உபத்திரவங்களின் மூலமாக பூர்ணப்படுத்துறது. இது நமக்கு நல்லா தெரியும், ரீப்ரின்ஸை படிச்சிருக்கோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி உபத்திரவங்களினால பூரணப்பட்டாரோ, அதே போல நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா பூரணப்பட வேண்டும் இல்லைங்களா. இந்த அண்ட சராசரத்தினுடைய சிருஷ்டிப்பை காட்டிலும் ஒரு சிருஷ்டிப்பு தேவன் செஞ்சிட்டு இருக்காரு இல்லைங்களா. அந்த சிருஷ்டிப்புக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் போயிட்டு என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறாரு. இப்பேற்பட்ட நிறைய ஒரு சிருஷ்டிகள் இந்த யூனிவர்ஸ்ல, இந்த பூமியில இருந்தாலும், இந்த புது சிருஷ்டி மாதிரி வேற எந்த சிருஷ்டியுமே கிடையாது. ஓகேங்களா. ஆனா அந்த புது சிருஷ்டி சரி, இப்போ ஒரு மனிதனை படைக்கிறதுக்கு தேவன் என்ன எடுத்துக்கிட்டாரு? ஆதாம் ஏவாளையும் படைக்கிறதுக்கு மண்ணில் இருக்கிற மூலக்கூறுகள், ஓகேங்களா, மண்ணில் இருக்கிற கனிமங்கள், அல்லது மினரல்ஸ், என்னென்ன தேவை எல்லாத்தையும் என்ன பண்ண எடுத்து இவ்வளோ காலங்கள் எடுத்து படைச்சாரு. ஆனா அந்த புது சிருஷ்டியை படைப்பதற்கு என்ன தேவை? இப்போ என்ன தேவை? இப்ப புது சிருஷ்டியை படைக்கிறதுக்கு என்ன கொடுக்கணும்? அப்ப இந்த புது சிருஷ்டியை வாழ்வதற்கு பாடுகள், உபத்திரவங்கள். அந்த உபத்திரவங்களிலிருந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூரணராகணும். அதான் விஷயம். ஸோ நம்ம வாசிக்கலாம் யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். என்னதான் தேவனுடைய ஒரு, அதாவது நம்ம உள்ள வந்துட்டு நம்ம இருந்தாலும் சரி, பட் நம்முடைய முடிவு அது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சம்பூர்ணமா இருக்கணும். எப்பொழுதுமே நம்முடைய அப்பா யார் தெரியுங்களா? நம்முடைய அப்பா நம்மளை புரிந்து கொண்டவர். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். யாருக்கிட்டையாவது இதை சொல்லிட்டு செய்யாம இருந்திருக்காரா? அப்ப இந்த குணம் யாருக்கு வேணும்? நமக்கு வேணும். அதாவது நம்ம வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். அந்த இடத்துல உண்மையுள்ள அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இல்லைங்களா. ஸோ காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். தேவன் எப்படி இருக்காருன்னா உண்மையுள்ளவராக இருக்காரு. நம்மளை அழைத்த தேவன். ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவராக இருந்தாரா? இல்லைங்களா. ஆபிரகாமுக்கு கொடுத்த இப்பேற்பட்ட வாக்கு தத்துவம், அந்த வாக்கு தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல் இல்லைங்களா. ஸோ இதை கண்டிப்பா என்ன செய்யணும்? தேவன் கொடுப்பாரு. இவருக்குன்னு சொன்ன எல்லா காரியத்தையும் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த பூமியில செஞ்சிருக்காங்க இல்லைங்களா. எத்தனை தலைமுறை ஆனாலும் தேவன் சொல்றதை என்ன பண்றது இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது விடுறதில்ல. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்றாரோ அதுதான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா செய்வார் இல்லைங்களா. ஸோ அதற்காக என்ன ஒன்னாலும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா செய்வார். இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை, அந்த ஒரு ப்ராமிஸ், அது மட்டும் இல்லை, அந்த ஒரு ஆசீர்வாதம் 1,44,000 பேருக்கு வேணும், இஸ்ரேல் ஜனங்களுக்கு வேணும் இல்லைங்களா. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா தன்னுடைய குமாரனை கொடுக்கறது கூட யோசிக்க மாட்டார். அப்படிப்பட்டவர் தான் நம்ம அப்பா
இல்லைங்களா? ஸோ இது நம்ம பயப்படாதே சிறுமந்தையே, ஃபியர் நாட் லிட்டில் ஃப்ளாக். ஸோ அந்த சிறுமந்தை அப்படின்றது இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பு அப்படின்னு எடுக்கிறதோட யாரை தான் கிளியராக எடுக்கலாம் இந்த இடத்துல? 1,44,000 பேர் மட்டும்தான் எடுக்க முடியும். அதனால தான் அது லிட்டில் ஃப்ளாக், அதனால தான் அது சிறு மந்தை, இல்லைங்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் எடுத்துட முடியாது, அதுக்குள்ளே யாரும் இருப்பாங்க. சபை, திரள் கூட்டம், செகண்ட் டெத்துக்கு போகிறவங்களும் அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ அப்போ பயப்படாதே அப்படின்னா நம்மளை பார்த்தா சொல்கிறாரு, உங்களுக்கு ராஜ்யத்தை கண்டிப்பாக தேவன் கொடுக்க ரெடியாக இருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருக்கு பிடிச்ச பிள்ளையாக இருக்கணும். த ஃபெய்த்ஃபுல் காஸ்பல் சர்ச். ஸோ சீஃப்லி ஆஃப் தி போர் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ஸோ இப்பேற்பட்ட உலகத்திற்கு ஒரு சீஃபா, ஒரு தலைமை தாங்குபவரா கொண்டு போய் நிறுத்தப்படல தேவன் நம்மள, இல்லைங்களா? இன்னொரு ஆச்சரியமான பதில் வாசிக்கலாம். அந்த லாஸ்ட் லைன், represented by pyramid on the chart of the ages. represented by pyramid on the chart of the ages. இது ஒரு நல்ல ஒரு விஷயமா நம்ம என்ன பண்றோம்னா பார்க்குறோம். இந்த ஒரு சார்ட் ஆஃப் தி ஏஜஸ்ல பார்த்தோம்னா எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருக்கு நமக்கு, இல்லைங்களா? எவ்வளோ காரியத்தை நம்ம இதுக்குள்ள சிந்திக்கிறோம். அடுத்து 5038ல் சில அதாவது செகண்ட் வால்யூமில் இன்னும் ரீப்ரிண்டில் எழுதியிருக்காங்க. என்னென்னா ப்ரீஷியஸ் ஜுவல்ஸ் ஆஃப் லார்ட்ஸ் ஓன் சூசிங். நாம் யார் தெரியுங்களா? நமக்கு பேர் என்ன? இதுக்கப்புறம் நமக்கு பேர் வந்து ராஜுன்னு சொல்லக்கூடாது, பிரதர் பேர் பிரதர்னு சொல்லக்கூடாது, சிஸ்டர் பேர் சிஸ்டர்னு சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லணும்? விலை உயர்ந்த அணிகலன், ப்ரீஷியஸ் ஜுவல். அப்ப தேவனுடைய செலக்ஷன், தெரிந்து கொள்ளப்படுதல், அது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படிப்பட்ட ப்ரீஷியஸ் ஜுவல். ஒரு வார்த்தையை பாருங்களேன், இல்லைங்களா? ஸோ தேவன் நம்மளே என்ன பண்றாருன்னா, நமக்காக நம்மள என்ன பண்றாருன்னு ரொம்ப அன்பு கூறுறாரு. அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, சங்கீதம் 91:4 அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார். இதெல்லாம் வந்து நியூ இயரில் என்ன பண்ணியிருப்பாங்க, வசனங்களாக வந்து சின்ன சின்ன இதில் கொடுத்துருப்பாங்க. இது உண்மையாகவே யாருக்குன்னா நமக்கு தான். சிறகுகளாலே மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலும் நமக்கு இருக்கு. அவ்வளோ பாதுகாப்பு. எவ்வளோ கஷ்டம் துன்பம் வந்தாலும் நம்ம அப்பா நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஃபீலிங் மட்டும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னும் நிறைய ட்ரபிளில் தான் போவோம். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, 10 மட்டும் எடுத்துருவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். மறக்கவே முடியாத வசனம் இது, இல்லைங்களா? சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர், எப்பொழுதுமே ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காரு. நமக்கு அது எப்படின்ட்டு ருசி பார்க்கணும். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் தான் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கர்த்தர் நம்முடைய பிதாவாகி தேவன், நம்ம அப்பா எப்படிப்பட்டவர், நமக்கு என்னென்னலாம் செய்வார், என்னென்னலாம் செய்கிறாரு, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும், இல்லைங்களா? சரி, நம்ம அப்பா எப்படி ருசிச்சு பார்க்கறது ஏதாவது சொல்லுங்க. ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட், அவருடைய வார்த்தைகளை டேஸ்ட் பண்றது. ஓகே, அப்புறம் எப்படி ருசிக்கிறது, அவர் நல்லவர் அப்படின்றத எப்படி ருசிக்கிறது? அதாவது ஏ அண்ட் பி இருக்காங்க. ஏ பிக்கு வந்து ஏ நிறைய என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு சொல்றேன், ஓகேங்களா? நிறைய நன்மை செஞ்சிருக்காரு. இப்போ என்ன ஆகும்? பி அந்த ஒரு ஃபீலிங்ஸ், எனக்காக இவர் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு, நான் இவ்வளோ ஒரு ட்ரபிள்குள்ளே, இவ்வளோ கஷ்டங்களுக்குள்ளே நான் இருக்கும்பொழுது கூட இந்த ஹார்ட்டுக்குள்ளே அந்த ஒரு உணர்வுகள் வரும்ல, ஃபீலிங்ஸு, இல்லைங்களா? அதான் நம்ம அப்பா நமக்காக என்ன ஒன்றாலும் செய்வார். நமக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்து, அதாவது யோவான் 17:3 அதாவது தன்னுடைய குமாரன் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். என்னையும் அப்பாவையும் தெரிஞ்சுக்கிட்டாப்ப நித்திய ஜீவன். அப்ப தன்னுடைய மகன் அந்த பூமி கொடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னையும் தெரிஞ்சுக்கணும், அவரையும் தெரிஞ்சுக்கணும்.
எங்கேயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்னா அவர்கிட்டையும். ஸோ 2 பேரையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ ஏசா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடினால நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கணும். அப்போ உண்மையாக நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக அவரை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பிடிச்சிக்கிறோமா இல்லையா? இல்லைங்களா? ஸோ ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன். இது யார் சொன்னது? அப்போஸ்தலனாகிய பவுலா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொல்கிறப்ப எங்கே இருந்தார்? பரலோகத்தில் இருந்தார். பூமியில் இருக்கும் பொழுது எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க முடியுது பாருங்களேன். இன்னும் ரேன்சம் கொடுத்து முடிக்கல. ஆனால் ரேன்சம் கொடுத்து அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப கிளியரான ஸ்டேட்மெண்ட்டு. நீர் அதாவது ஒன்றான மெய் தேவனாகி உண்மையும் நீர் அனுப்புறவாகி இயேசு கிறிஸ்தையும் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நித்திய. லெட் அஸ் பிகின் டு நோ அவர் கிரியேட்டர். நம்முடைய பிதாவாகி தேவனை அவரை பற்றி அவரோட ஐக்கியம் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் கூட நம்ம என்ன செய்யலைன்னா நம்முடைய அப்பாவை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முயற்சி பண்ணோம். பிலிப்பியர் 2:4-5 அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்துவில் இருக்கிற அதுதான் யோவான் 17:3 படிச்சது தான். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த ஒரு பாடத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, நம்ம அப்பா எப்படிப்பட்டவர், அவருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது, அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டது, அவர் நமக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காரு, அதை நம்முடைய இருதயத்தில் எழுதி வைக்கணும். அதுவும் போன வருஷத்தினுடைய கடைசி இல்லை, இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில். ஓகேங்களா? என்னதான் வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட்டிக்கலா கடைசி கால சத்தியம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்து நீளம் பொருளமா பேரபிளா இப்படிப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் வார்த்தைகளை சத்தியங்களை நம்ம கேட்டாலும், ஆனால் அப்பா பற்றி தெரிஞ்சுக்குதுன்றது ஒன்று தானே இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவரை போல மாற தேவன் கிருபை செய்வாராக. தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலும் ஒரு அருமையான ஒரு பாடத்தை கேட்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்து ஒரு 10 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். நிறைய பார்க்கறதுக்கு என்னது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் தேவன் மட்டும் இல்லை, அவர் நம்மளுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருக்கிறாருன்னா, அந்த ஒரு உரிமையை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது அவர் எப்படிலாம் அந்த ஒரு கேரிங் எடுத்துருக்கிறாரு, ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, அவங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் எப்படிலாம் என்ன பண்ணுறாரு, சந்திக்கிறாரு. ஏன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு என்னது தேவைன்ற எல்லாமே என்னது தேவனுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் அதை வாங்கி பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது, அவர் கொடுப்பதற்கு அதை அவங்க வாங்கி கொள்வதற்கு அவங்க தகுதி உள்ள என்னது பாத்திரமாக இருக்கணுன்றது தான் தேவன் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்குறாரு. இந்த நாளிலும் தேவனுடைய தூதை பகிர்ந்து கொண்ட சகோதரனுக்கு நாம் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது நாம் ஒரு பாடல் பாடலாம். என்ன என் ஆனந்தம் என்ற ஒரு பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே,
கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை போற்றிடுவோம். நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தியாக பலி தந்தன் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தியாக பலி தந்தன் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சயன் பச்சையாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. அச்சயன் பச்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்மோடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்மோடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடிக்கு நிறைவாக சகோதரர் கே செல்வம் ஜெபம் செய்ய வருவார். ஜெபிப்போம். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஒருவரும் சேரக்கூடா வழியில் வாசம் செய்கிறவரே, அப்பா ஒருவருக்கே எல்லா கனத்தையும் மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம்ப்பா. கடந்த வருடம் முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து தேவரீர் இந்த புது வருடத்தில் கூட அப்பா அந்த ஒரு முதலாவது ஞாயிறு ஆராதனை அனுசரிக்கும்படியாக ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை அப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக நன்றிகளையும் துதி சோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்கிறோம்ப்பா. ஒரு ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உங்கள் தெய்வீக கிருபை பிரசன்னம் எங்கள் மத்தியிலிருந்து அப்பா எங்களை வழி நடத்தின தயவுக்காக நன்றிகளை ஏறெடுத்துக்கொள்கிறோம்ப்பா. நீங்கள் கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றிகளை ஏறெடுத்துக்கொள்கிறோம் தேவனே. உங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் மிகவும் சொற்பமே அப்பா. இன்னும் உங்களுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் இன்னும் புரிந்து கொள்ள அப்பா உங்களுக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. என்ன நோக்கத்திற்காக அப்பா எங்களை அழைத்தீரோம் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் மறுரூபமாக எங்களுக்கு வேண்டிய சத்தியத்தையும் தெய்வீக கிருபையும் தந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களை முழுவதும் உங்களுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை தேவரீர் உங்களுடைய கிருபையினாலும் தயவுனாலும் நிலை நிற்கிறோம். எங்களை வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. சபையில் வியாதிப்பட்டிருக்கிற தேவைகளோடு இருக்கிற உடன் சரீராங்கங்கள் ஒவ்வொருக்காகவும் செபிக்கிறோம். இந்த கூடுகைக்கு வர முடியாமல் தடைப்பட்டிருக்க ஒவ்வொருக்காக கூட செபிக்கிறோம்.
இப்போ அவர்களையும் நீங்கள் பலப்படுத்தி வழி நடத்துங்க. சபையில் நடக்கிறதான ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னுமா என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்களோ அந்த ஒரு காரியத்தை கூட நாங்கள் சபையார் ஒருமனப்பட்டவர்களாக அப்பா அவங்களுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்ற எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்னும் பிரயோஜனமாக அப்பா நீங்கள் என்ன திட்டம்லாம் வைத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் கூட இந்த நாள்லேயும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, வழி நடத்துங்க. எங்களை முழுவதும் தாழ்த்துக்கிறோம். மீதியான காலத்தையும் நேரத்தையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் உட்காரலாம். ஒரு சில அறிவிப்புகள். சரி, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் வந்து செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு நமக்கு சபையில் கூடுக்கு இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5th வால்யூம் போய் கொண்டு இருக்கிறது. அதேமாதிரி வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா கலாத்தியர் நிருபம் அந்த ஒரு கலந்தாய்வுன்னது போய்கொண்டு இருக்கிறது. சபையார் அதில் பங்கு பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த வாரம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கலந்தாய்வும் என்னது இல்லை. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பிரேக் இருக்குது. எல்லோரும் இங்கேயே இருங்க. உங்களுக்கு டீ எல்லாம் இங்கே என்னது வரும். நீங்கள் பாத்ரூம் போகணும் அப்படின்னா, ரெஸ்ட் ரூம் போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், போயிட்டு வந்து உட்காந்துலாம். ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்குது. அடுத்து நமக்கு அப்படியே கண்டினியூவாக எது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மீட்டிங்னா அது ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் எல்லோரும் பங்கு பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜோஸ்வா அந்த புத்தகம் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், ஆமாம் 25ஆம் தேதி பார்த்துட்டோம். அதனுடைய ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் சண்டே நமக்கு என்னது உண்டு. அதனால் அதுவும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒபதியா ரெண்டுமே ரிவிஷன் இருக்குது அடுத்த வாரம். அதனால் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், படித்து கொண்டு வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு யூத் கன்வென்ஷன் நமக்கு டேட்டு தெரியும், 14லேருந்து 16 வரைக்கும் இல்லைங்களா. அதுக்கு நீங்கள் எப்போ எந்த டைம்ன்றதெல்லாம் உங்களுக்கு வருகிற சண்டே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்னென்னலாம் எடுத்துக்கணும் வரணும் அப்படின்ட்டு அங்கே சூழ்நிலை என்னன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. அதுக்கு தகுந்தாறு மாரி உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபேர் வந்து உங்களுக்கு என்னது 800 சொல்லியிருந்தாங்க. அதை நீங்கள் சகோதரர் செல்வம் கே செல்வம் கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சார்பாக ஒரு 45,000 என்ன பண்ணியிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க. திடீர்னு வந்து எமர்ஜென்சி ஆகிடுச்சுன்னா கூட ஒரு 5,000 கூட என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க, 5,000 10,000. அதனால் நீங்கள் அதில் பங்கு பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அறிவிப்பு அவ்வளோதான். அடுத்து வந்து பார்க்கும்போது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்கள் பிரேக் எடுத்துங்க. அவசரமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், போய்ட்டு வாங்க. மற்றபடி உங்களுக்கு டீலாம் இங்கேயே வரும். நம்மளுக்கு அப்படியே கண்டினியூ என்ன பண்ணால் பிஸ்னஸ் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். மாலை கரெக்டாக நமக்கு வந்து 4 மணிக்கு ஷார்ப்பாக 4 மணிக்கு வந்து பார்க்கும்போது சபையில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கிளாஸ். என்ன சப்ஜெக்ட்னு பார்த்திங்கன்னா அந்தி கிறிஸ்து. அதனால் வந்து ஒரு சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. சபையார் அனைவரும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எல்லோரும் கூட என்ன பண்ணலாம் வந்து கேட்கலாம். ஓகேங்களா. அறிவிப்பு அவ்வளோதான்.